ஓம் சாந்தி. 31/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மா அபிமானி நிலையிலிருந்து இன்றைய ஞான முரளியை நம்ம கவனமாக கேட்கலாம். பாபா இன்னைக்கு சொல்கிறாங்க, இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, எப்பயுமே இனிமையான குழந்தைகளே சொல்வார். இன்னைக்கு இனிமேலும் இனிமையான குழந்தைகளே சொல்கிறாரு, நீங்கள் உங்களது நேரத்தை வீணாக்கக்கூடாது, நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உள்ளுக்குள் ஞான சிந்தனை செய்து கொண்டே இருப்பீர்களானால் தூக்கத்தை வென்றவர்களாக ஆகிவிடுவீர்கள். கொட்டாவி முதலியனவே வராதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நம்ம டெய்லி கேட்ட ஞானத்தை ஆசிரியர் நமக்கு சொல்கிறாருல்ல, அது எதுக்கு பாபா இதெல்லாம் சொல்கிறாரு, எவ்வளோ விஷயம் டெய்லி சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் எடுத்து பாயிண்ட் எல்லாம் சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சிஷ்டி சக்கரத்தோடைய ஞானத்தை அப்படியே நம்ம சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தால் ஆத்மாவில் இருக்கிற பாவமும் அழிஞ்சிரும், பாபா நினைவும் வரும். அப்போ நம்ம தூக்கத்தை வென்றவர்களாக ஆயிடுவோம். ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது நமக்கு தூக்கமே வராது. சில டைமில் நைட்லலாம் கூட இது ஏன் பாபா இப்படி சொன்னார் அப்படிலாம் யோசிக்கும் போது முழு நைட்டுமே தூக்கம் வராது, அந்த மாதிரி ஆகிடும். தூக்கத்தை வென்றவங்களாம் ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்காக நம்ம நைட்டில் சிந்தனை பண்ண தேவையில்ல, அதிகாலையில் சிந்தனை பண்ணோன்னா நம்ம அந்த தூக்கம்லாம் நம்ம போய் தூங்குறோம் இல்லையா, அமிர்த வேலையை முடிச்சுட்டு தூங்குற பழக்கம்லாம் இருந்துச்சுன்னா அது வராது. ஏன்னா நம்ம ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது தூக்கத்தை வென்றவர்களாக ஆகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கொட்டாவி கூட நமக்கு வராது. அமிர்த வேலையில் நம்ம யோகா பண்ணும்போது ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது நமக்கு கொட்டாவிலாம் வராதுன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் பாபா மீது பலியாவது ஏன்? பலியாவதன் அர்த்தம் என்ன சொல்லி பாபா கேட்குறாரு. நம்ம ஏன் இப்போ பாபா வந்துட்டோன்னே நம்ம அவர் விட்டில் பூச்சி எப்படி அந்த விளக்கில் பலியாகுதோ அந்த மாதிரி நம்ம பாபாட்ட ஏன் பலியாகிறோம்? ஏதோ ஒரு ஈர்ப்பு அவர்கிட்ட ஏற்படுது இல்லையா? எல்லாருக்குமே ஆத்மா, நம்ம ஆத்மா அவர் பரமாத்மான்றனால அந்த ஈர்ப்பு நமக்கு வருது. அவர்கிட்ட நம்ம அப்படியே உடனே பலியாகிடுறோம் இல்லையா? அது ஏன்னு சொல்லி கேட்குறாரு. பலியாவதன் அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. பதில்: பலியாவது என்றால் பாபாவின் நினைவில் மூழ்கி விடுதல். இப்போ நம்ம பாபாவே நினைச்சு அதிலே மூழ்கி போயிடுறோம் இல்லையா, அதுதான் பலியாவதுன்னு சொல்லி சொல்றாரு. நினைவில் மூழ்கி விடும்போது ஆத்மா எனப்படுகின்ற அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகின்றது சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம பாபா நினைவில் அவரை நினச்சிக்கிட்டு அவரே நினச்சிட்டு கர்மா செஞ்சிட்டு இருக்கும்போது அவரையே நம்ம லவ்லின் ஸ்டேஜில் போயிட்டு அவரோட அன்பில் மூழ்கும் போது நம்ம ஆத்மான்ற பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி இந்த செல்ஃபோனை நம்ம சுவிட்சு இதில் போடும்போது, சார்ஜரில் போடும்போது எப்படி சார்ஜ் ஆகுதோ அந்த மாதிரி நம்ம ஆத்மா கூட மெயின் சோர்ஸ் நம்ம சிவ பரமாத்மா தான், அவரோட ஆத்மா கனெக்ட் ஆகும்போது பேட்டரி சார்ஜ் ஆகிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் நம்ம பலியாகிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. விக்ரமங்கள் விநாசமாகின்றன, அது மாதிரி அவரை நினைக்கும் போது நம்ம பாவம்லாம் அழிஞ்சிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால தான் குருநானக் கூட நினைத்து நினைத்து சுகம் அடையுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த குரு கிரந்த் புக்கில் இருக்குது. சீக்கியர்கள் கூட நினைத்து நினைத்து சுகமடையுங்கள் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அது யாரை நினைக்கணுன்றது அவங்களுக்கு தெரியாது. பரமாத்மாவை நினைக்கணும், ஆனால் பரமாத்மா எப்படி இருக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியாமல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க குருநானக்கை கூட நினச்சிட்டு இருப்பாங்க. அது பாபா சொல்கிறாரு, இப்போ வந்து பாபாவை நம்ம லவ்லின் ஸ்டேஜில் போய் நினைக்கும் போது விக்ரமங்கள்லாம் பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது சொல்லி சொல்கிறாரு. வருமானம் சேமிப்பாகி கொண்டே போகின்றது. இப்போ நமக்கு வந்து பாபா நினைக்க நினைக்க அவ்வளோ வருமானம் நமக்கு புத்தியில் சேமிப்பாகுதுன்னு சொல்லி சொல்கிறார். அன்னைக்கு கூட சொன்னார்ல, அந்த மொத்த வியாபாரமே பாபா நினைக்கிறது தான், மற்றதெல்லாம் சில்லறை வியாபாரம் சொல்லி சொன்னார்ல. அதனால பாபா நினச்சாலே போதும் அவ்வளோ சேமிப்பாகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ ஆத்மாக்களாகிய நமக்கு ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. இப்போது இங்கே நீங்கள் சரீரத்துடன் கூட அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போ நம்ம சரீரத்துல இருக்கிறோம், ஆத்மா நம்ம சரீரத்தோட இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. மரண உலகத்தில் இது கடைசி சரீரம் என்பதை அறிவீர்கள். இப்ப இந்த அழிய போற உலகத்துல இது நம்மளுடைய கடைசி பிறவி, கடைசி சரீரம்ன்றது உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாரு. பிறகு என்னவாகும்னா, பிறகு பாபாவுடன் கூட நம்ம சாந்தி தாமத்திற்கு ஒன்றாக ஒன்று சேர்வோம். எல்லாரும் அப்படியே ஒன்னா போயிட்டு பாபா கூட ஒன்று சேர்வோம். இந்த சரீரமே இருக்காது. அப்புறம் இந்த சரீரம்லாம் அழிஞ்சிரும். பிறகு சொர்க்கத்திற்கு நம்பர்வார் நம்ம புருஷார்த்தின் அனுசாரம் வருவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ என்ன நடக்க போதோ அதை சொல்றாரு. கடைசியாக நம்ம இந்த நடிச்சு முடிச்சுட்டு பாபா கூட போயிடுவோம் பரந்தாமத்துக்கு. அப்புறம் அங்கேருந்து சொர்க்கத்தில் நம்பர்வார் நம்ம முயற்சிக்கு தகுந்தவாறு நம்ம என்ன முயற்சி பண்ணோமோ, என்ன பதவி அடைஞ்சோமோ அந்த அனுசாரம் எப்போ வரணுமோ அப்போ வந்து நம்ம பிறப்போம்னு சொல்லி சொல்றாரு.
அனைவருமே ஒன்றாக வரமாட்டார்கள். எல்லாருமே ஒண்ணா வந்து மேல இருந்து சொர்க்கத்துக்கு வர முடியாது. 9,00,000 பேர் நல்லா முயற்சி பண்ணவங்க தான் 9,00,000 பேர் முதல்லயே வருவாங்க. சொர்க்கத்தினுடைய ஃபர்ஸ்ட்லயே வந்துருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சிக்கு தகுந்தவாறு ஒருத்தவங்களா வருவாங்க நடிக்கிறதுக்கு. எல்லாரும் ஒண்ணா வரமாட்டாங்கன்னு சொல்றாரு. ராஜதானி ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இப்போது பாபா அந்த ராஜதானியை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. பாபா எப்படி சாந்தியின் சுகத்தின் கடலா இருக்கிறாரோ அது போல குழந்தைகளை கூட அமைதியின் கடலா சுகத்தின் கடலா ஆக்கிட்டு இருக்கிறாரு. யார் அவருக்கு சமானமா ஆயிடுறாங்களோ அவங்க பாப் சமான் அடைஞ்சு அந்த 108 மாலையில வந்துடுறாங்க. பாபா மாதிரியே அப்படியே இருப்போம் நம்மளும். நம்மளை பார்த்தா பாபா பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாறிட்டோம்னா பாப் சமான் நிலையை அடைஞ்சிருவோம். அவர் எப்படி சாந்தி கடலா சுக கடலாகிறாரோ அந்த மாதிரி நம்மளையும் மாத்திட்டு இருக்கிறாரு. பிறகு போய் சாந்தி தாமத்துல அமரணும்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம சம்பூர்ணம் ஆயிட்டோம்னா இங்க இருந்து சம்பூர்ணம் ஆயிட்டோம்னா இங்க இருந்து நம்ம போய் பரந்தாமத்துல போய் உட்காரணும். அப்புறம் நம்ம எப்ப நடிப்பு ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப நம்ம கீழே இறங்கி வருவோம். பாபா சொல்றாரு. ஆகவே பாபாவையும் வீட்டையும் பரந்தாமத்தையும் மற்றும் சொர்க்கத்தையும் நினைவு செய்யணும். ஏதாவது ஒண்ணு நினைவு செஞ்சாகட்டும், அந்த நினைவுல சரீர விடும் போது நம்ம கண்டிப்பா அங்க போயிடலாம்னு சொல்றாரு. இங்கே நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மனநிலையில அமருங்கீங்களோ அந்த அளவு பல பிறவிகளுக்கான பாவங்கள் பஸ்வமாகின்றன சொல்றாரு. இப்ப நம்ம சென்டருக்கு போயிட்டு இந்த மனநிலையில பாபாவை நினைக்கிறது, சொர்க்கத்தை நினைக்கிறது, பரந்தாமத்தை நினைக்கிறது, இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு பல பிறவியோட பாவம் வந்து பஸ்மமாகுதுன்னு சொல்றாரு. நம்ம இந்த பிறவி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி பிறவில என்னென்ன செஞ்சோமோ தெரியாது. நிறைய பாவம் செஞ்சிருக்கீங்க, தெரியாம தான் செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் பல பிறவின்றதுனால அது அப்படியே மூட்டையா சேர்ந்துருக்குது. அது என்ன நினைக்கும் போது தான் அழியும்னு சொல்றாரு. இது யோக அக்னி என்று சொல்லப்படுகிறது. இதுவோ யோக அக்னின்னு சொல்லப்படுது. பாபா நினைக்கிறது யோக அக்னின்னு சொல்லப்படுதுன்றாரு. நான் மற்றும் என்னுடைய தந்தை, நான் ஆத்மா, என்னுடைய அப்பா பரமாத்மா பரந்தாமத்துல இருக்கிறோன்ட்டு அந்த யோக அக்னியில இருக்கும்போது தான் அந்த பாவம் அழியுது சொல்றாரு. சன்னியாசிகள் சர்வ சக்திவானிடம் யோகமே வைக்கிறது இல்லை. ஆனா மற்ற சன்னியாசிகள் கூட அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பிரம்மத்தோட யோகம் வைக்கிறாங்க. அந்த பிரம்மத்தோட கலந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கடவுள் யாருன்னு உண்மையா தெரிஞ்சுக்காம, அவரை உருவம் தெரிஞ்சுக்காம அவங்க வந்து யோகம் வைக்கிறது இல்லை. சரியா அவங்க யோகம் வைக்கிறது இல்லை. அப்ப நம்ம கடவுள் சர்வசக்திவான்ட்ட யோகம் வச்சிருந்தாங்க, இந்நேரம் அவங்க சக்திசாலியா இருப்பாங்க, இந்நேரம் பரந்தாமே போயிருப்பாங்க. அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியல, எந்த உருவத்துல இருக்கிறாரு. அந்த காலத்துல இருந்தே ரிஷி முனிகள் நேத்தி தெரியாதுன்னு தான் சொல்லிட்டாங்க. அவர்கள் வசிக்கும் இடமாகிய பிரம்மத்திடம் தான் யோகம் வைக்கின்றனர். அவங்க வீடு வாசலை விட்டுட்டு காட்டுல போயிட்டு அந்த இதெல்லாம் குழியெல்லாம் வெட்டி அதுக்குள்ள உட்காந்துறாங்க. வசிக்கும் இடமாகிய பிரம்மத்திடம் யோகம் வைக்கின்றனர் பாபா சொல்றாரு. அவங்க வந்து நான் பிரம்மத்துல கலந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம லோகத்தை நினைவு செய்யறாங்க. அவர்கள் தத்துவ யோகிகள். அவங்க தத்துவத்தை 6வது தத்துவம் அந்த பிரம்ம தத்துவம். இங்க 5 தத்துவம் இருக்குல்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி இருக்குது இல்லையா, அதை வந்து 5 தத்துவம்னு நம்ம சொல்லுவோம். அந்த 5 தத்துவத்தை விட 6வது தத்துவம் தான் வந்து பிரம்ம தத்துவம். அங்கதான் ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். அதை தான் அவங்க வந்து கடவுள் நினைச்சுக்கிட்டு அதை நினைச்சு யோகா பண்றாங்க. அது தத்துவ யோகிகள் அவங்கன்னு பாபா சொல்றாரு. பிரம்மம் அல்லது தத்துவத்திடம் யோகம் பயிப்பவர்கள் அவங்க தத்துவ யோகிகள் பாபா சொல்றாரு. இங்கே ஜீவாத்மாக்களின் விளையாட்டு நடைபெறுகிறது. இந்த உலகத்துல உடலோட ஆத்மா நடிக்குது, அந்த விளையாட்டு தான் இப்ப நடைபெறுதுன்றாரு. அங்கே இனிமையான வீட்டில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கின்றனர். ஆனா பரந்தாமத்துல பரலோகம்லாம் சொல்லுவோம் நம்ம. நான் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா பரலோகம் போறியான்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது அது வந்து வீடு பேருன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ பரலோகன்றது அது மேலே இருக்குது, அங்கே ஆத்மாக்கள் தான் வசிப்பாங்கன்றது பாபா சொல்றாரு. இந்த இனிய வீட்டிற்கு செல்வதற்காக முழு உலகம் இப்போ முயற்சி செய்து கொண்டிருக்குது. எல்லாருமே பாருங்க, ஒரு ஸ்டேட் வந்துருச்சுன்னா வாழ்க்கையை வெறுத்துரும். அப்போ என்ன சொல்லுவாங்க, பரந்தாமத்துக்கு போயிடணும் போல இருக்கு, கடவுள்கிட்ட போயிடணும், திரும்ப பிறக்கவே கூடாது அப்படின்னா எல்லாருமே கடைசியில முடிவுக்கு வருவாங்க. அந்த இனிய வயசாயிட்டா அது மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் ஆத்மா திரும்ப பிறந்து வரும்போது அது ஜாலியா வாழணும்ட்டு நினைக்குது இதே உலகத்திலே. மற்றபடி வயசாயிடுச்சுன்னா எல்லாருமே வந்து கடவுள்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்கு போவதுக்காக தான் எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முக்தி வேணும்னு கேட்கறது அதுதான். பரந்தாமத்துக்கு போறதை தான் அவங்க என்ன சொல்றாங்க, முக்தி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. சன்னியாசிகளும் சொல்கிறார்கள். சன்னியாசிகளும் என்ன சொல்றாங்க, நாங்க பிரம்மத்துல ஐக்கியமாயிடுவோன்ட்டு சொல்றாங்கன்னு சொல்றாரு. நாங்கள் பிரம்மத்தில் போய் வசிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்வதில்லை. அவங்க வந்து நாங்க பிரம்மத்துல போய் கலந்துருவோம்,
அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போய் வசிப்போம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பாபா நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் வந்து அங்கே பிரம்மலோகத்தில் இருப்பீங்க, நம்ம வசிக்கிற இடமே அதான்னு சொல்கிறாரு. உண்மையிலே நம்ம ஆத்மாக்களுடைய வீடு அதுதான், அங்கேருந்து தான் இங்கே நடிக்கவே வரும், அதுதான் நம்மளுடைய ஹோம்னு பாபா சொல்கிறாரு. இதையோ குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு விட்டீர்கள். இப்போ நமக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. உண்மையாக நம்ம வீடே அதுதான். நம்ம இங்கே நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம், வேஷம் கழிச்சிட்டு நம்ம அங்கே தான் போக போகிறோன்றது இப்போ தான் நமக்கு தெரியுது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ குழப்பமான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் பக்தி மார்க்கத்தில் நிறைய குழப்பி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுட்டு இருந்தோம் முன்னாடி. இங்கோ பாபா வந்து 2 சொற்களை சொல்லி புரிய வைக்கிறார். எப்படி மந்திரம் ஜெயிக்கிறார்கள் இல்லையா, அது போல 2 சொற்களை சொல்லி புரிய வைக்கிறார். அது போல சிலர் குருவை நினைவு செய்கிறார்கள், சிலர் யாரையோ நினைக்கிறார்கள், மாணவர்கள் ஆசிரியரை நினைக்கிறார்கள். அது மாதிரி தான் அவங்க பாபா இப்போ நம்ம பாபா நினைக்கிற மாதிரி சிலர் அவங்கவுங்க குருவை நினைக்கிறாங்க, சிலர் யாரையோ நினைக்கிறாங்க, மாணவர்கள் வந்து ஆசிரியரை நினைக்கிறாங்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மற்றும் வீடு மட்டுமே நினைவிருக்கிறது சொல்றாரு. இப்ப 2 சொற்கள் என்ன, நம்ம மன்மனாபவ மத்தியாஜிபவ, அதுதான் பாபா சொல்லி கொடுக்குறாரு. ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைக்கணும், பாபாவை நினைக்கணும். மற்றும் மத்தியாஜிபவல பிரம்மா விஷ்ணு சங்கர்ல மத்தியத்துல யார் இருக்கிறார், விஷ்ணு, அது வந்து சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. இப்போ நமக்கு பாபா சாந்தி தாமம் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. பாபாவிடம் வந்து நீங்கள் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தின் ஆசையை இப்போ அடையிறீங்கன்னு பாபா சொல்றாரு. இப்போ கடவுள்கிட்ட இருந்து நம்ம பரந்தாமத்தும் சொர்க்கத்தினுடைய ஆசையை அடைஞ்சிருக்கிறோம். அதுதான் மனதில் நினைவு இருக்கிறது. இப்போ நமக்கு எல்லாமே நம்ம கேட்ட ஞானம் கூட ஃபுல்லாக மறந்துடும். கடைசியாக என்ன நினைவு இருக்கும்னா, நான் வீட்டுக்கு போகணும், பாபா பார்க்கணும், பாபா மட்டும்தான் நினைவு இருப்பார், திரும்ப சொர்க்கத்துக்கு வரணும். இது 2 மட்டும் தான் ஞாபகம் இருக்கும்னு சொல்கிறாரு. வாயினால் எதுவுமே பேச தேவையில்லை, புத்தி மூலம் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வாயினால் எதுவும் நம்ம அந்த பக்தியில் நம்ம வாயால் மந்திரம்லாம் ஜபிச்சோம்ல, இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. புத்தி மூலமாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சாந்தி தாமத்திற்கு எப்படி போகணும், பிறகு சொர்க்கத்துக்கு எப்படி போகணுன்றத பாபா வழி காமிச்சிட்டாரு. குருவாக வந்து சத்குருவாக வந்து நம்ம காமிச்சிட்டாரு. நாம் முதலில் முக்தியில் போவோம், பிறகு ஜீவன் முக்தியில் செல்வோம் பாபா சொல்றாங்க. முத நம்ம வந்து இந்த ஆசைகள் எல்லாத்துலேருந்து முக்தி அடைஞ்சி இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம பரந்தாமத்துக்கு போவோம். அப்புறம் பரந்தாமத்துலேருந்து பாபா நம்ம சொர்க்கம் வந்து உலகம் சொர்க்கமாக மாறிட்ட பிறகு நம்ம அங்கேருந்து சொர்க்கத்தில் போய் நடிக்க போவோம். அப்போ உடல்லே தான் இருப்போம், ஆத்ம உணர்வில் ஜீவன் முக்தி நிலையில் போய் பிறப்போம். அங்கே நம்ம வந்து ஆத்ம உணர்வில் நடிப்போம், யாருக்கும் எந்த தீங்கும் கொடுக்காம அக்கர்மா செய்வோம். தேவதைகளாக 21 பிறவிகள் நம்ம நடைப்போம். முக்தி ஜீவன் முக்தி அளிப்பவர் ஒரே ஒரு பாபா தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த முக்தி எப்படி அடையணும், எல்லாத்துலேருந்து எப்படி விடுபடணும், அதுக்கான டெக்னிக் என்ன, எதுவுமே யாருக்குமே தெரியாது. முக்தி எப்படி அடையணும்னே தெரியாது. முக்தி வேணும்னு கேட்பாங்க, ஆனால் இங்கே இருக்கிற விஷயம் எதையுமே விட மாட்டாங்க. ஒரு சினிமா பார்க்கறத விட மாட்டாங்க, அப்புறம் நம்ம சாப்பாடு எல்லாமே எப்படி இருக்கிறது, எல்லாத்தையுமே நம்ம தியாகம் பண்ணணும், தபஸ்யா பண்ணணும், அப்போ தான் நமக்கு முக்தியே கிடைக்கும். ஆனால் எதையும் விடாமல் முக்தி மட்டும் கேட்பாங்க பக்தியில். ஆனால் பார்த்தீங்கன்னா பாபா வந்து எப்படி முக்தி அடையணுன்ற வழியெல்லாம் இப்போ நமக்கு சொல்கிறாரு. ஜீவன் முக்தி அளிப்பவர், ஜீவன் முக்தியும் உடம்புல இருந்துக்கிட்டே எப்படி நீங்கள் வாழணுன்றதையும் கற்றுக் கொடுக்குறாரு. இப்பயே கற்றுக் கொடுக்குறாரு. உடல்லே இருங்க, எல்லாரு கூட இருங்க, காட்டு கூட போக தேவையில்ல, வீட்டிலே இருந்து புத்தி மூலமாக என்னை நினைங்கன்னு சொல்கிறாரு. என்னை நினைக்க நீங்கள் உங்களுக்கு கடைசியில் என் நினைவு வந்துடும். அப்போ நீங்கள் இந்த உலகத்துலேருந்து முக்தி அடைஞ்சு தப்பிச்சிடலாம். அது எப்படி வாழறதுன்றது தான் இப்போ சொல்லி கொடுக்குறாரு. அவர் தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. பாபா குழந்தைகளுக்கு அடிக்கடி இப்போ சொல்லி புரிய வைக்கிறாரு. நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தை முன்னாடிலாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், பாபா நினைக்காம மற்ற விஷயங்களில் போயிட்டு. இப்போ ஆனால் யாரும் வீண் சங்கல்பம்லாம் செய்யறதில்ல, இருந்தாலும் வேஸ்ட்டாக டைம் ஓட்டிகிட்ருக்குறோம். அது மாதிரி சாதாரணமாக பேசுறது, சாதாரணமாக தூங்குறது, அந்த மாதிரி இருக்கிறோம். அந்த சாதாரணன்றதை விசேஷமானதாக ஆக்கிடணும். பாபா நினைவிலே செய்யும் போது அது விசேஷமான நேரமாயிடும். அதனால பாபா நினைக்க சொல்றாரு. பல பிறவிகளின் பாவ சுமை தலையில் இருக்கிறது. இப்ப எல்லாருக்குமே தலை மேல பாவங்கள் இருக்குது. இந்த பிறவியின் பாவங்கள் வந்து முதலியவை நினைவில் உள்ளன. நம்ம இப்ப இந்த பிறவில ஆரம்பத்துல இருந்து நம்ம பிறந்ததுல இருந்து என்ன தப்பு பண்ணோம், பாவம்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதை நம்ம பாபாட்ட லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா அதெல்லாம் பாபா பாதியா குறைச்சிருவாரு. ஆனா போன பிறவில இருந்ததெல்லாம் நமக்கு ஞாபகமே இருக்காது, நம்ம என்ன செஞ்சோன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த இதெல்லாம் நம்ம பாபா நினைச்சு தான் அழிக்கணும். சத்தியுகத்தில் இந்த விஷயங்களே இருப்பதில்லை. ஆனால் சத்தியுகத்தில் போன பிறவியில் பாவம் செஞ்சேன், பாவம் முட்டை சேர்ந்துருச்சுன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கே அக்கர்மா தான் செய்வாங்க. அவங்க செய்கிற கர்மா யாரையும் பாதிக்காது.
ஆனா இங்க பாருங்க, பல பிறவிகளில் பாவங்களின் சுமை இருக்கிறது என்பதை இப்ப உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியல, நம்ம ஏன் துக்கமா இருக்கிறோம்னாலே ஏதோ பாவம் செஞ்சிருக்கோம், அதனால தான் துக்கமா இருக்கிறோம். நம்பர் ஒன்னாக இருப்பது காம விகாரத்தின் விக்கிரமம். நம்பர் ஒன் விகாரமே இந்த காம விகாரத்தினுடைய பாவம் தான். இதுதான் நம்ம பிறவியா செஞ்சு வந்திருக்கிறோம். அதை பல பிறவிகளாக நீங்க செய்தே வந்திருக்கிறீர்கள் சொல்றாரு பாருங்களேன். நீங்க துவாபர யுகத்துல இருந்து 63 பிறவியா காம விகாரத்தினால நிறைய பாவம் பண்ணிட்டீங்கன்றாரு. மேலும் பாபாவுக்கு கூட நிந்தனையும் அதிகம் செய்திருக்கிறீர்கள். வந்தவொடனே என்ன பண்ணோம், தேவதையா நடிக்கும் போது ஒழுங்கா இருந்தோம். அதுக்கப்புறம் துவாபர யுகத்துல இருந்து சிவனை தேடி தேடி அலைஞ்சு அவர் சிவலிங்கம் வச்சு வழிபட்டோம். அப்ப கூட நம்ம தவறு செய்யல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவதைகளை வடிச்சு அவங்க எல்லாரையுமே நம்ம எல்லாரையுமே தேவதைகளை நம்ம கடவுள் நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் கல்லுல இருக்கிறாரு முள்ளுல இருக்கிறாருன்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க, அவருக்கு எவ்வளவு நிந்தனை நம்ம பண்ணிட்டோம். கடவுளை நம்ம வந்து எப்பேற்பட்டவர், எப்படி வந்து நம்மளை ஆக்கிட்டு போனாரு, நம்மளை மனுஷனா இருந்த நம்மளை தேவதையா ஆக்கிட்டு போனவரை நம்ம அந்த மாதிரி நிந்தனை பண்ணி அதிகமா பண்ணதே பெரிய பாவம்னு சொல்றாரு. இதோடைய சுமதான் அவங்க தலைமையில இருக்குது. நீங்க எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு சொன்னதே நீங்க தான், சர்வ வியாபின்னு சொல்லிட்டீங்க. அதை எல்லாரும் நம்பிக்கிட்டு உங்க பின்னாடியே வந்துட்டாங்க. இப்ப நீங்க தான் அதெல்லாம் மாத்தணும்னு சொல்றாரு. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவரோ பாபா. இப்ப எல்லாருக்குமே முக்தி அளிக்கக்கூடியவர், நல்ல கதி அளிக்கக்கூடியவர் ஒரே கடவுள் தான். அவரை எவ்வளவு நிந்தனை செய்திருக்கிறீர்கள். எல்லாரையுமே காப்பாத்தி கூட்டின்னு போனவரை போயிட்டு எவ்வளோ அவர் பேரே கெட்ட பேராக்கி வச்சிருக்கீங்க, நிந்தனை பண்ணிருக்கீங்க. நாயில பூனையில எப்படி அந்த மாதிரி சொல்ல உங்களுக்கு மனசு வருதுன்னு சொல்றாரு. இவை அனைத்தும் கவனத்தில் வைக்க வேண்டும். இப்ப இது எல்லாத்தையும் அட்டென்ஷன்ல வைங்க. இப்போது எவ்வளவு முடியுமோ பாபாவை நினைப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் பாவம் அழியும். எவ்வளவு முடியுமோ காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாபா பாபான்னு நினைச்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிரும். அப்ப இந்த பிறப்பிறப்பு சூழல இருந்து தப்பிச்சிடலாம். உண்மையில் ஆஹா சத்குரு என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே சொல்றாங்க, ஆஹா சத்குரு, சத்தியமான குரு. அவர் தான் வந்து விடுவிக்கிறார், லிபரேட்டர். அதனாலதான் அவருக்கு புகழ் பாடியிருக்கிறாங்க. குருவும் கூட இல்லை, ஆஹா குரு என்பதற்கு அர்த்தம் எதுவுமே இல்லை. ஆஹா சத்குரு, முக்தி ஜீவன் முக்தியை அவர் தான் தருகிறார் இல்லையா. ஆஹா குரு கூட அந்த அளவுக்கு மகிமை இல்லை, ஆனா ஆஹா சத்குருக்கு தான் மகிமை. ஏன்னா அவர் தான் அந்த எல்லாருக்குமே முக்தி ஜீவன் முக்தியை தராருன்னு சொல்றாரு. அந்த குருக்களோ அநேகர் உள்ளனர். நிறைய குருக்கள் நம்மளும் நிறைய பேரை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ராமகிருஷ்ணர், சாய்பாபா, அந்த இன்னொருத்தர் கொடுப்பாரு அது ராகவேந்திரர், அந்த மாதிரி நிறைய பேரை குருக்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இவர் ஒரே ஒரு சத்குரு தான். ஆனா உலகத்துக்கே சத்குரு, குருக்கெல்லாம் குரு இவர் தான். நீங்களும் அநேக குருமார்களை கொண்டவர்களாக இருந்திருக்கிறீர்கள். நீங்க நிறைய ஜென்மத்துல நிறைய பேருக்கு நிறைய குருமார்களை கொண்டவர்களா இருந்திருக்கிறீங்க. அப்புறம் பிரம்மா பாபா கூட நிறைய அவர் இந்த பிறவில நிறைய குருமார்கள் அவருக்கு. ஆரம்பத்துல காட்சி கிடைக்கும் போது கூட போயிட்டு குருவை கேட்டாராம், நீங்க ஏதாவது காட்சி கொடுத்தீங்களான்ட்டு. ஐயோ எனக்கு அந்த மாதிரி காட்சி காட்டலாம் தெரியாதுப்பான்னு அவர் குரு சொல்லியிருக்கிறாரு. அவர் ரொம்ப குழம்பி போயிட்டாரு. அப்புறம் கடைசியில பார்த்தா சிவன் தான் வந்து காட்சி காமிச்சிருக்கிறாரு. அதனால நிறைய குருமார்கள் நம்ம நிறைய பிறவிகளா குருமார்கள்ட்ட தான் போயிருக்கிறோம்னு பாபா சொல்றாரு. ஒவ்வொரு பிறவிலும் 2-4 குருக்களை கொண்டிருக்கிறீர்கள் சொல்றார் பாருங்க. நீங்க ஒவ்வொரு பிறவிலுமே 2 to 4 குருக்களை கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா அந்த காலத்துல இருந்தே சன்னியாசிகள் இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் இல்லறவாசிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களதான் போய் பார்த்துட்டு வருவாங்க. ஏன்னா வீட்டுல ஏதாவது சரியில்லை, வீட்டுல ஜாதகம் பார்க்கணும், ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா குருக்கள்கிட்ட தான் போய் கேட்டுட்டு வருவாங்க ஆலோசனை எல்லாம். அந்த மாதிரி நீங்க பிறவியா 2 to 4 குருக்களை கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. குரு வைத்து கொண்ட பின் வேறு வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். இதைவிட நல்ல வழி கிடைக்கலாம் என்று வெவ்வேறு குருக்களிடம் சென்று சோதித்து பார்த்து கொண்டே இருக்கின்றனர். ஒரு குரு 2 குரு வச்சிருக்க மாட்டாங்க. வேற இடத்துக்கு போய் இதை விட எங்கேயாவது வழி கிடைக்குமா, இதோட வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா குருவும் டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி நம்ம இந்த கடைசி பிறையில அது மாதிரி தானே பண்ணியிருக்கிறோம். ஒரு இடத்துக்கு போவோம், அங்க சரியாகலையா, சரி இன்னொரு இடம் போகலாம், அங்க ஏதாவது நல்ல வழி கிடைக்கதா பார்ப்போம் தான் நம்ம சுத்தி அலைஞ்சோம். ஆனால் எதுவுமே கிடைப்பதில்லை பாபா சொல்றாரு. இப்போது குழந்தைகளாக நீங்க அறிவிங்க, இங்கேயே இருக்க வேண்டியதில்லை. பாபா சொல்றாரு, இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம இங்க இருக்கவே தேவையில்ல. இந்த உலகம் வீணா போயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்க சுகமா இருக்க முடியாது. அனைவரும் சாந்தி தாமம் செல்ல வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப எல்லாரும் வீடு திரும்பணும். பாபா உங்களது அழைப்பிற்கிணங்க வந்திருக்கிறாரு. நம்ம கூப்பிட்டதுனாலதான் கடவுளே வந்தாரு. பதித பாவனே வாங்கன்னு சொன்னதே நீங்க தான். உங்களுக்கு இப்ப நினைவுபடுத்துகிறாரு. வாருங்கள், வந்து எங்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று நீங்க தான் என்னை அழைச்சிங்க. நான் வரவே இல்லை, நீங்க தான் கூப்பிட்டீங்க, அதனாலதான் வந்தேன். இப்ப வாங்கன்னு சொன்னா வரமாட்டீங்க. சாந்தி தாமமும் தூய்மையானது தான், சுகதாமமும் தூய்மையானது தான். நீங்க தூய்மையற்று இருக்கிறோம், வாங்க இந்த தூய்மையற்ற உலகத்துல இருந்து எங்களை கூட்டு போங்க. நீங்க தான் கூப்பிட்டீங்க பக்தியில.
நான் கூட்டு போகிற இடம் தூய்மையானது தான், சாந்தி தாமமும் தூய்மையானது தான், சொர்க்கமும் தூய்மையானது தான். எங்களை வீட்டுக்கு அழைத்து செல்லுங்கள்ட்டு சொல்லி அழைக்கிறாங்க. வீடு அனைவருக்குமே நினைவிருக்கிறது. எல்லாருமே வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. அப்போ எல்லாருமே பரந்தாமம் பரலோகம் நினைவிருக்குது சொல்லி சொல்கிறாரு. ஆத்மா உடனே சொல்லும், எனது வீடு சாந்தி தாமம் என்று. எல்லா ஆத்மாவுக்கும் ஞாபகம் இருக்குது பரலோகம் தான் நம்ம வீடுன்ட்டு. பரம்பிதா பரமாத்மா பரந்தாமத்தில் வசிக்கின்றார், நாமும் கூட பரந்தாமத்தில் வசிக்கின்றோம் சொல்லி பாபா சொல்றாரு. அதுதான் நம்ம வீடு. அப்பா எங்க இருக்கிறாரோ அங்கதான் குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அங்கதான் நம்ம போறோம். இப்போது பாபா சொல்லி நமக்கு புரிய வைத்துள்ளார். உங்கள் மீது பிரகஸ்பதியின் தசா, குரு தசை இப்ப அமர்ந்துள்ளது. நீங்க எவ்வளோ பக்தியில அங்கங்க அலைஞ்சிங்க, அங்க எல்லாமே உங்களுக்கு ராகு திசை தான் இருந்தது. இங்க இப்பதான் கடவுள்கிட்டே வந்துட்டீங்க இல்லையா, நம்ம இப்போ சேஃபான பிளேஸ்ல இருக்கிறோம். குரு பார்வை நம்ம மேலே பட்டிருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லையற்ற விஷயம் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தசா அனைவர் மீதும் அமர்ந்துள்ளது. இப்போ உலகம் மீதே எல்லையற்ற திசை தான் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. பாரதத்துல எப்ப சிவன் வராரோ அப்ப நன்மை தான் ஏற்படுது. இப்போ சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. நாம் தான் சுகத்திலிருந்து துக்கம், பிறகு துக்கத்திலிருந்து சுகத்திற்கு வருகின்றோம் சொல்லி சொல்றாரு. இதே நாம தான் அன்னைக்கு சொன்னார்ல, எப்படி இருந்தனா இப்படி ஆனான்னு நினைச்சு பாருங்க. நான் தான் மனுஷன்லேருந்து தேவதையான, கடைசியில் தேவதையிலேருந்து நான் தான் இப்படி ஆயிட்டான்ட்டு அதை நினைச்சாலே அதுவே பாவம் போயிடும்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அதே தான் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நாம தான் சுகத்திலேருந்து துக்கத்துக்கு வந்துட்டோம், பிறகு துக்கத்திலேருந்து இப்போ சுகத்துக்கு வரோம். சாந்தி தாமம், சுகதாமம், பிறகு இந்த துக்கதாமம், இதுதான் அப்படியே வரிசையா வருதுன்னு சொல்லி சொல்றாரு. இதையும் நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. மனிதர்களின் புத்தியிலெல்லாம் இதெல்லாம் புரியாது, அமராது. இப்போது பாபா உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விட கற்று தந்து கொண்டிருக்கிறார். இப்ப பாபா நம்மள இந்த உடம்புல இருங்க, காட்டுக்கு கூட போக வேணாம், வீட்டிலேயே இருங்க, இந்த உடம்புலே இருங்க, உங்களை நான் சாகலாம் சொல்லல, உடம்புல இருங்க, உயிரோட இருந்துகிட்டே இந்த பழைய வாழ்க்கையில இருந்து இறந்துருங்கன்னு சொல்லி சொல்றாரு. எதுலயுமே கலந்துக்க கூடாது. ஒரு பாபா நினைவுல அப்படியே இருக்கணும். இங்க நடக்கிறதெல்லாம் அப்படியே பார்த்தும் பார்க்காம கேட்கும் கேட்காம இருந்துட்டீங்கன்னா உங்க கர்மாலாம் முடிஞ்சிடும், உங்க பாவம்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்ணி தான் பல பிறவியா நம்ம தவறு பண்ணி இப்போ இந்த கடைசி பிரிவில் கர்மா கணக்கு வழக்கு வச்சுட்டு எல்லாரோடையும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு கணக்கு வழக்கு தான். ஏன்னா நம்ம ரியாக்ட் பண்ணதுனால அவங்களோட நமக்கு கணக்கு வழக்கு ஏற்பட்டுச்சு. அதனால பாபா இப்போ சொல்றாரு, நீங்க எதுவுமே இப்போ எல்லாரையும் ஆத்மாவை பாருங்க, சகோதரன் பார்த்துட்டு அலௌகீகமா மாத்திருங்க. உயிரோட இருந்துகிட்டே இறந்துருங்க. அதுக்காக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ விட்டில் பூச்சிகள் விளக்கில் பலியாகி விடுகின்றன. மழைக்காலத்துல விளக்குல விட்டில் பூச்சி வரும், வந்து அப்படியே அந்த வெளிச்சத்துல பலியாயிடும். சிலர் அதன் மீது ஆசை கொண்டு எரிந்து போகின்றன. சில விட்டில் பூச்சி என்ன பண்ணும், அந்த விளக்குலே போய் பலியாயிரும். சிலது வந்து சுற்றி சுற்றி வரும், அதுக்கப்புறம் போயிடும். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, இவரும் பேட்டரி இல்லையா, அப்ப சிவபாபாவும் அவர் பேட்டரி, அனைவரும் புத்தியோகம் அந்த ஒருவரிடம் உள்ளது சொல்லி சொல்றாரு. எல்லாருடைய புத்தியோகமும் இப்ப பாபா தான் நினைக்குது. கஷ்ட காலத்துல எல்லாரும் கடவுளே என்னன்னு கூப்பிடுறாங்க. மற்றவங்க கூட இருந்தா கூட கடவுளை தான் எல்லாரும் என்னமோ அவர் வந்து காப்பாத்துறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை கூப்பிடுறாங்க. நிராகார் பாபாவிடம் பேட்டரி இணைந்துள்ளது. இப்போ நம்ம பேட்டரி, ஆத்மான்ற பேட்டரி பாபாட்ட இணைஞ்சிருக்குது. இந்த ஆத்மாவுக்கோ பிரம்மா பாபாவுக்கு மிகவும் அருகில் உள்ளது என்றால் மிகவும் சகஜமாகி விடுகின்றது. இப்ப சிவபாபாவுக்கு அடுத்த ரத்தினம், அடுத்த அந்த நவரத்ன மோதத்துல சிவபாபாக்கு பக்கத்துல இருக்கிறது பிரம்மா பாபா தான். அவர் தானே கிருஷ்ணரு. அதனால அவர் அருகில இருக்கிறதுனால அவருக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமன்றதுல அவர் 2வது நம்பர்ல வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் சிவபாபா, அடுத்த நம்பர் பிரம்மா பாபா. அவருக்கு ஈஸியா சகஜமாயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் அவரும் முயற்சி பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. அவர் நம்மளை விட அதிகமா அவருக்கு அவமானம், அசிங்கம் எல்லாமே அதிகம். எல்லாத்தையும் கடந்து தான் அவர் கிருஷ்ணர் ஆனார். பாபாவை நினைவு செய்வதன் மூலம் உங்களது பேட்டரி இப்போது சார்ஜ் ஆகி கொண்டே இருக்கின்றது. இப்போ பாபா நினைக்க நினைக்க நம்ம ஆத்மால சக்தி ஏறிட்டே இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஆனா பிரம்மா பாபாவுக்கு சுலபம்னு சொல்லி சொல்றாரு. இருந்தாலும் அவர் கூட புருஷார்த்தம் செய்தாக வேண்டும். இருந்தாலும் அவரும் முயற்சி செய்யணும் தான். அப்படியே அவரு சிவன் வந்து அவர் உடம்புல அவதரிச்சு நீ கிருஷ்ணர் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவர் முயற்சி பண்ணி தான் கிருஷ்ணர் ஆகணும். நம்மள மாதிரி தான் அவரும் அந்த வாழ்க்கையில எல்லா பயிற்சிகளையும் பண்ணி கடந்து அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போனாரு. அது மாதிரிதான் நம்மளும் முயற்சி பண்ணி இந்த வாழ்க்கையில ஃபுல்லா முயற்சி பண்ணி இருந்தும் இறந்த நிலையில வாழ்ந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு பாபா நினைவுல உடலை விட்டு போகணும். இதே முயற்சி தான் எல்லாரும் பண்றாங்க. எல்லா பிகேஸும் யாருக்கும் ஈஸியானதெல்லாம் கிடையாது. அதனால நம்பர் பிரகாரம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பிரம்மா பாபா ஈஸியா நினைக்கிறாருல, ஆனா நம்ம கஷ்டப்பட்டு நினைக்கிறோம். ஏன்னா பிரம்மா பாபா அவரு அந்த அளவுக்கு நிச்சய புத்தி, அவர் சிவபாபா தவிர வேற எதுவுமே இல்லை, அந்த மாதிரி அவர் வாழ்ந்தாரு. ஆனா நமக்கு கொஞ்சம் அங்கங்க மாயாவுடைய
கவர்ச்சி ஏற்படுறதுனால நம்ம மறந்து போயிடும் பாபாவை. அதனால அவருக்கு ஈஸியா இருக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதான் சொல்றாரு, நீங்கள் எவ்வளவு செய்ய வேண்டியுள்ளதோ அந்த அளவுக்கு அவரும் புருஷார்த்தம் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. இவர் எவ்வளவு அருகில் இருக்கிறாரோ அந்த அளவு அதிகமான சுமையும் உள்ளது. இவர் சிவபாபாவுக்கு அருகில் இருந்தாலும் பாருங்க, மொத அவர் ஒருத்தருக்கு தான் இந்த ஞானமே தெரியும். அந்த ஞானத்தை கேட்டு கேட்டு எழுதி மற்றவங்களுக்கு சொன்னார். அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அப்போ வந்து உலகமே அவருக்கு எதிராக நின்றுது. இவர் ஒருத்தர் மட்டும் தனியாக இருந்தார், உலகமே எதிராக இருந்தது. அந்த 350 குழந்தைகளை வச்சு பாடம் எடுத்து அதை ரெடி பண்ணி அவர் எவ்வளோ பேர் வாங்கியிருப்பார். இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்குது, 196 கண்ட்ரீஸில் இருக்குது. இப்போ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம முயற்சி பண்ணுறோம். இருந்தாலும் சில தடைகள் மட்டும் நமக்கு இருக்குது. இருந்தாலும் அவருக்கு இருந்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருந்தது, அதிக சுமையும் அவருக்கு இருந்தது. ஆனால் இவர் பாபாவுக்கு அருகில் இருந்ததுனால அவருக்கு அதிகமான சுமையும் இருந்தது சொல்லி சொல்கிறாரு. பாடலும் உள்ளது, யாருக்கு தலைமேல் விவகாரம். இவருக்கு அதிகமாகவே விவகாரங்கள் உள்ளன இல்லையா. பிரம்மா பாபாவுக்கு நிறைய விவகாரம் இருந்தது இல்லை. ஏன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் பத்திதமானார், அவரை தான் தூய்மையாக்குறாரு ஃபர்ஸ்ட் சிவபாபா. வந்து சிவபாபாவோ சம்பூர்ணமானவர். அவரு பிறப்பிறப்புல வர்றதில்ல, அவர் தப்பிச்சிருவாரு. அவர் அவ்வுலகத்துல வந்து திட்டு வாங்க போறாரு. இவர் தான் அவருக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாரு. இவர் பிரம்மா பாபா சம்பூர்ணமாக வேண்டும். சிவபாபா சம்பூர்ணமாகவே இருக்கிறார், ஆனால் பிரம்மா பாபா இனிமே தான் சம்பூர்ணமே ஆகணும். ஆனால் ஆகிறதுக்குள்ளார ஒரு வழியாயிடும். இவர் அனைத்தையும் பார்க்க வேண்டியுள்ளது. பிரம்மா பாபா எல்லாத்தையும் அவர் வாழ்க்கையில கடந்து தான் போயாகணும். இருவரும் இணைந்தே இருக்கிறார். இருந்தாலும் அவர் உடல்ல இவர் வர்றதுனால 2 பேரும் இணைந்தே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இருந்தாலும் சிந்தனை இருக்கத்தானே செய்கிறது. பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு அடி விழுகிறது, அதனால் துக்கம் ஏற்படுகிறது. இருந்தாலும் பிரம்மா பாபா அந்த காலத்துல சிந்தனை செய்வாராம். என்னதான் சிவபாபா அவர் உடம்புல வந்தாலும் சிவபாபாவை நினைக்காம குழந்தைகளை நினைச்சு கவலைப்படுவாராம். அந்த பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ அடி விழுது, அதனால துக்கம் ஏற்படுதுன்ட்டு அவர் வந்து கஷ்டப்பட்டாராம். இருந்தாலும் எல்லாருக்கும் கர்மாதீத அவஸ்தா கடைசியில் தான் ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளோக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் இந்த உடல்ல இருந்து நடிக்க வேண்டியதெல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு அந்த துக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு பாபா நினைச்சு பாவத்தெல்லாம் அழிச்சுட்டு நம்ம கர்மங்களை வென்ற நிலையை எல்லாருமே அடைஞ்சுதான் போவோம். கர்மாதீத அவஸ்தா கடைசியில ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. அதுவரை சிந்தனை இருக்கும் தான், அதுவரை எல்லாருக்குமே இந்த மாயாவுடைய சிந்தனைகள் ஏதாவது வந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பெண் குழந்தைகளிடமிருந்து கடிதம் வரவில்லை என்றால் என்ன தோன்றுகின்றது. பிரம்மா பாபாவுக்கு தோணுதான், பெண் குழந்தைகள்ட்ட இருந்து கடிதம் வரலன்னா என்ன தோணுதான் அவருக்கு, ஒருவேளை நோய்வாய்ப்படவில்லையே என்று, ஒருவேளை உடம்பு சரியில்லையோ, லெட்டர் கூட போட மாட்டாங்கன்ட்டு நினைப்பாராம். சேவை பற்றிய செய்தி வந்தால் பாபா நிச்சயமாக அவர்களை நினைவு செய்வார். ஒருவேளை பெண் குழந்தைகள் நல்லா சேவை பண்ண பாபான்னு செய்தி அமிச்சா பிரம்மா பாபாவும் அவங்கள நினைவு செய்வாராம், சிவபாபாவும் நினைவு செய்வார். பாபா இந்த பிரம்மாவின் உடல் மூலம்தான் சேவை செய்கின்றார். சிவபாபா நம்ம பிரம்மா பாபா உடல் மூலம் தான் சேவை செய்யறாரு. எப்போதாவது முரளி கொஞ்சம் நடைபெறுகிறது அல்லது 4 நாட்கள் முரளி வரவே இல்லை என்றாலும் கூட உங்களிடம் கருத்துக்கள் உள்ளன. பாபா சொல்றாரு, அந்த காலத்துல ஒருவேளை சிவபாபா வரலை அப்படின்னா அப்போ முரளி வராது. இப்போ 2 to 4 நாட்கள் முரளி வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஏற்கனவே பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் டைரியில் எடுத்து பாருங்கள். பேட்சை வைத்தும் கூட நீங்கள் நல்லபடியாக சொல்லி புரிய வைக்க முடியும் சொல்லி சொல்கிறாரு. டைரியில் பார்த்து புரிய வைங்க, மற்றும் பேட்சை வச்சு கூட நீங்கள் எல்லாருக்கும் நல்லா புரிய வைக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு. ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் எப்போது இருந்துச்சோ அப்போது வேற எந்த தர்மமும் இல்லை சொல்லி பாபா சொல்கிறாரு. ஒரு காலத்துல சொர்க்கம் இருக்கும்போது வேற எந்த தர்மமும் இல்லை, அப்போ வெறும் தேவதை தர்மம் தான் இருந்தது. கல்ப விருட்சம் கூட அவசியம் உடன் இருக்க வேண்டும். விதவிதமான தர்மங்களை பற்றிய ரகசியத்தை சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ வந்து எல்லா தர்மத்தை பற்றியும் சொல்லி புரிய வைக்க வேண்டியுள்ளது சொல்லி சொல்கிறாரு. முதலில் ஒரு அத்வைத பிரிவினை இல்லாத தர்மம் மட்டும்தான் உலகத்தில் இருந்தது. அப்போ சாந்தி, சுகம், தூய்மை எல்லாமே இருந்தது. நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம் அமைதி வேணும்னு சொல்கிறோம்ல, அமைதியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்கும்போது ஒரே ஒரு தர்மம் தான் இருந்தது. பாபாவிடம் இருந்து தான் ஆசி கிடைக்கின்றது. இப்போ கடவுள்கிட்ட இருந்து தான் எல்லாருக்கும் ஆசி கிடைக்குது. ஏன்னா பாபா தான் சாந்தி கடலா, சுகத்தின் கடல் இல்லையா சொல்லி பாபா சொல்கிறாரு. பாபா தான் அமைதி கடலா, சுக கடலா இருக்கிறாரு. அதனால தான் அவர்கிட்ட ஆசி கிடைக்கின்றது சொல்லி சொல்றாரு. இதற்கு முன்னாடி நீங்களும் எதுவுமே தெரியாது இருந்தீங்க. முன்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது, பக்தியில நம்ம சாதாரணமா தான் இருந்தோம் இல்லையா. இங்க வந்து தான் இவ்வளோ ஞானம் நமக்குள்ளார புரிய ஆரம்பிக்குது. இப்போது எப்படி பாபாவின் புத்தியில் இவை அனைத்தும் இருக்குதோ அது போல நீங்களும் ஆகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாபா ஞானத்தை கொடுத்து ஞான கடல், அந்த சிட்டுக்குருவி அந்த கடலையே முழுங்கின மாதிரி ஞான கடலையே நம்ம கொடுத்து நம்மளை குடிக்க வைக்கிறாரு. இப்ப சுகத்தின் கடலா, சாந்தியின் கடலா,
தான் இப்போ நாமளும் ஆகிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. தன்னுடைய அன்றாட கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். டெய்லியுமே செக் பண்ணுங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணேன், நான் பாபாவை நினச்சேனா, பாபா சேவை செஞ்சேனா, நான் வந்து மனசா சேவை செஞ்சேனா, என்னென்ன நான் செஞ்சேன் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். பாபாவுக்கு லெட்டர் எழுதினேன், பாபா கூட பேசினேனா, அமிர்த வேலையை ஒழுங்காக செஞ்சேனா, எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். எந்த விஷயத்தில் குறை இருக்குது, நான் உண்மையிலே அன்பின் கடலாக இருக்கிறேனா, யார் மீதாவது கோபப்படுற மாதிரி என்னிடம் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாதிருக்கிறதா அப்படின்ட்டு பாருங்க. என்ன குறை என்கிட்ட இருக்குது, ஏன்னா குறை இருந்தா நம்ம தேவதை ஆக முடியாது. அதனால நான் உண்மையிலே அன்பா இருக்கிறேனா, பாபா மாதிரி அன்பா இருக்கிறேனா, யார் மீதாவது கோபப்படுற மாதிரி என்னோட நடவடிக்கை இருக்காதான்னு செக் பண்ணுங்க. தன் மீது பார்வை வைக்கணும், தன்னை தான் செக் பண்ணணும். உள்நோக்கு முகமா போயிட்டு தன்னை செக் பண்ணணும், மற்றவங்கள பார்க்க கூடாது. பாபா ஆசீர்வாதம் செய்தால் நீங்கள் இது போல ஆகிவிடுவீர்கள் என்றெல்லாம் நினைக்க கூடாது. பாபா அப்படியே ஜீபும்பா போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார், உடனே நம்ம தேவதை ஆயிடுவோம், நம்ம கிருஷ்ணர் ஆயிடுவோம், அப்படிலாம் கிடையாது சொல்லி சொல்றாரு. பாபா சொல்கிறார், நான் டிராமாவின் அனுசாரம் என்னுடைய சமயத்தில் வந்திருக்கேன். பாபா சொல்றாரு, எல்லாமே டிராமா தான், எல்லா புகழும் டிராமாவுக்கேன்னு சொல்லிடுவாரு அவரு. டிராமா அனுசாரம் தான் என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும், நானே அந்த சமயத்துல தான் வரேன்னு சொல்லி சொல்றாரு. அவர் வரணும்னு எப்போ இருக்குதோ அப்பதான் பிரம்மா உடல்ல வராரு. இது என்னுடைய கல்பத்தின் செயல்முறை திட்டமாகும் சொல்லி சொல்றாரு. இது இந்த கல்பம் மட்டும் இல்ல, அடுத்த கல்பமும் இதே மாதிரி தான் திட்டம் போட்டு நான் வருவேன்றாரு. இது செயல்முறை திட்டம் சொல்லி சொல்றாரு. இந்த ஞானத்தை வேற யாருமே கொடுக்க முடியாது. ஒரு சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குரு ஒருவர் தான். இதுவும் உறுதியாக இருந்தால்தான் வெற்றி உங்களுடையதாக ஆகும் சொல்லி சொல்றாரு. இதை நீங்க உறுதியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு தந்தை தான், அவர் தான் சத்தியமானவர், அவர் தான் சத்தியமான தந்தை, ஆசிரியர், குரு அப்படின்னு நீங்க நினைக்கணும். அப்பதான் வெற்றி உங்களுடையதாகும். இவ்வளவு அநேக தர்மங்கள் எல்லாமே விநாசமாகியே தீரணும்னு சொல்லி சொல்றாரு. எப்போது சத்தியுக சூரியவம்சி குலம் இருந்ததோ அப்போது வேறு எந்த ஒரு குலமுமே உலகத்துல இல்லை சொல்லி சொல்றாரு. மீண்டும் இது போலவே ஆகும், திரும்ப அதே மாதிரி நடக்கும்னு சொல்றாரு. நாள் முழுதும் இது போலவே தனக்கு தானே பேசிக்கொண்டே இருங்கள். இந்த ஞானத்தினோட பாயிண்ட்டுகளை புத்தியில உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்குள்ளாரையே பேசிக்க சொல்றாரு. இந்த சின்ன குழந்தைங்களாம் பாருங்களேன், அது படிச்சுட்டு இருக்கும்போது தனக்குத்தானே பேசிக்குங்க, அது நல்ல பழக்கம்தான். பாபா சொல்றாரு, இப்போ உங்களுக்கு நீங்களே பேசிக்கங்க. அந்த ஞான பாயிண்ட்டை உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும். என்ன பாபா சொன்னாரோ நாள் முழுதும் அதை சிந்தனை பண்ணீங்கன்னா, ஞான சிந்தனை பண்ணா ஆத்மால சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். இதே பரசிந்தனை பண்ணி அவங்க இது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்கன்னு நம்ம நினைச்சு மனுஷன் சொன்னதெல்லாம் நினைச்சோம்னா ஆத்மால பேட்டரி லோ ஆயிடும். அப்புறம் அப்படியே கவலையாகி முகத்துல எப்படி இருக்கும், முகம் தொங்க போட்டுதான் இருக்கும். ஆனா இந்த ஞான பாயிண்ட்டுகள்ல உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருந்தா குஷி இருந்து கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றாரு. ஏன்னா நான் போக போறேன், நான் தேவதையே ஆக போறேன், அந்த குஷி வந்துகிட்டே இருக்கும். நான் பாபாவே எனக்கு கிடைச்சிட்டாரு, அப்ப குஷி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. பாபாவிடம் ஞானம் இருக்கிறது, அது இப்போது உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்குது. சிவபாபாட்ட என்ன இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறதே ஞானம்தான். ஞான கடலா இருக்கிறாரு, ஞானத்துல கடலா இருக்கிறாரு. அதுதான் உங்களுக்கு இப்ப கிடைச்சிட்டு இருக்குது, அதுதான் செல்வம். அதை தான் நம்ம எடுத்துட்டு போறோம், அதை தாரணை செய்ய வேண்டும். பாபா சொல்ற ஞானத்தை புத்தியில தாரணை பண்ணணும், வாழ்க்கையிலையும் தாரணை பண்ணணும். இதில் நேரத்தை வீணாக்க கூடாது, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இரவிலும் கூட நேரம் கிடைக்கும். இரவுனா பாபா அதிகாலையில சொல்றாரு. பார்க்கிறீர்கள், ஆத்மா உடல் உறுப்புகள் மூலம் காரியம் செய்து செய்தே களைத்து போய் பிறகு தூங்கி விடுகிறது. பாபா சொல்றாரு, இந்த ஆத்மா காலையில இருந்து உடல் உறுப்பு மூலமா வேலை செய்யுது, செஞ்சு செஞ்சு களைச்சு போய் தூங்கிடுதான், நைட்டு அசரீரி ஆயிடுது. பாபா உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் அனைத்து களைப்பையும் போக்கி களைப்பற்றவர்களாக ஆக்கி விடுகின்றார். இப்ப பாபா வராரு, நம்ம பக்தி மார்க்கத்துல எவ்வளவு வேலை செய்ய வச்சாங்க, நம்மள எல்லா வேலையும் செய்ய வச்சாங்க, கஷ்டப்பட்டு பக்தி செஞ்சோம் இல்லையா. அந்த விரதம் இருக்கிறது, ஜபம் தபம் என்னென்ன செஞ்சோம் நம்ம. எல்லா இந்த களைப்புல இருந்து இப்ப அந்த களைப்பெல்லாம் போக்கி நம்ம களைப்பற்றவர்களா ஆக்கிடுறாரு. ஒன்றும் இல்லை, நீ உட்காந்த இடத்துல என்ன நினைன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். நம்ம எதுவுமே செய்ய வேணாம், உட்காந்து ஆத்மான்னு புரிஞ்சு பாபா நினைச்சாலே போதும், பாவம் அழிஞ்சிரும். பாபா சொல்றாரு, எப்படி இரவில் ஆத்மா களைத்து போனால் சரீரத்திலிருந்து தனியாகி விடுகின்றது, அது தூக்கம் எனப்படுகின்றது. அப்ப எப்ப பாபா சொல்றாரு, இரவுல சரீரத்தை நம்ம பெட்டில் அப்படியே படுக்க வச்சிட்டோம்னா ஆத்மா என்ன ஆயிடுது, களைச்சு போயிடுது, சரீரத்திலேருந்து ஆத்மா வெளியே வந்துடுது, அசரீரி ஆயிடுது. அப்போ அதை தான் தூக்கம்னு சொல்லப்படுறதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால தான் நம்ம ஆழ் மனசுல போயிட்டு அந்த கனவுலாம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ஆத்மால இருக்கிற அந்த பார்ட்டு, அந்த என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்குதோ அதெல்லாம் ஆழ் மனசுல இருக்கிறது கனவா வர ஆரம்பிக்கும். அது இந்த பய உணர்வு இந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சுன்னா அது ஒரு விதவிதமான கனவா வரும்.
தூங்குவது யார், உண்மையிலே இங்க தூங்குறது யாருன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. ஆத்மாவுடன் கூடவே கர்மேந்திரியங்களும் தூங்கி விடுகின்றன. ஆத்மாவும் தூங்குது அசரீரி ஆயிட்டு, இந்த கர்மேந்திரியங்கள் அந்த கண்ணு காது மூக்கு எல்லாம் ரெஸ்ட் எடுக்குது நைட்லன்னு சொல்லி சொல்றாரு. ஆகவே இரவில் தூங்கி போக வேண்டும். இரவில் தூங்கும் நேரத்தில் கூட பாபாவை நினைவு செய்து இது போலெல்லாம் சிந்தனை செய்து தூங்கி போக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. அதனால இரவு தூங்குங்க, தவறில்லை. ஆனா தூங்குற நேரத்துல ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டு பாபாவை நினைச்சிட்டு தூங்கிட்டு தூங்கணும். அந்த நினைவுலே தூங்கும் போது கனவுலாம் வராது. நம்ம வந்து பாபா நினைவிலே இருந்துக்கிட்டே அப்படியே தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கம் வரும். கடைசி நேரத்தில் இரவும் பகலும் நீங்கள் தூக்கத்தை வென்றவர்களாக ஆக முடியும். இப்போ நம்ம அதே மாதிரியே தூங்கி தூங்கி கடைசியில் நைட்டு கூட நமக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லி சொல்கிறாரு. தூக்கத்தை வென்றவர்களாக உங்களால் ஆக முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. பிறகு நினைவுலேயே இருப்பீங்க. அதுக்கப்புறம் பாபா நினைவுலே அப்படியே கண்டினியூஸாக இருப்பீங்க. அப்போ பாவம் அழிஞ்சிரும். உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுவீங்க. ஏன்னா பாவம் அழியும் போது ஆத்மா லேசாகிடும். ஆத்மாவில் இருக்கிற அந்த விக்கிரமோ, இப்போ ஒரு 4 மூட்டையை தூக்கின்னு போகிறோம். ஒரு 2 மூட்டையை யாராவது வாங்கிக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? முகம் மலர்ச்சியாக தானே இருக்கும். கடைசியாக 4 மூட்டையும் வாங்கிட்டாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப லேசாக இருப்போம்ல, ஜாலியாக நடந்து போவோம். யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா நம்ம ஜாலியாக நடந்து போவோம். அது மாதிரி ஆத்மாவில் இருக்கிற அந்த மூட்டை மூட்டையாக இருக்கிற பாவம்லாம் பாபா நினச்சி அழிஞ்சு போச்சுன்னா, அப்படியே கண்டினியூஸாக நினச்சி பாவம் அழிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்னா அப்படியே ஆத்மா லேசாக பறக்குன்றாரு பாபா. குஷியாக இருப்பீங்க. நீங்கள் குஷியாக போகாது, உங்களுக்கு அழுக கூட வராதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அவ்வளோ குஷியாக இருப்பீங்க. 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி கொண்டே இருப்பீர்கள். கடைசியாக நம்ம அந்த 84 பிறவி சக்கரத்தை மட்டும் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருப்போம். கொட்டாவி கூட வராது. தூங்கி விழுதல் எதுவுமே இருக்காது. தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, வருமானத்தின் சமயத்தில் ஒருபோதும் தூங்கக்கூடாது சொல்லி பாபா சொல்கிறார். இப்போ பாருங்கள், இப்போ நிறையா அந்த தீபாவளி டைம்லலாம் சம்பாதிப்பாங்க இல்லையா, அந்த அந்த சீசன் தான். அதை விட்டால் அவங்களால சம்பாதிக்க முடியாது. துணி கடை, பட்டாசு கடைன்னு எல்லாம் போட்டு சம்பாதிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க. ஏன்னா வருமானம் வருதுன்னா யாராவது தூங்குவாங்களா? வருமானம் வருது இப்போதான் சம்பாதிக்க முடியும்னா தூங்க மாட்டாங்க. அது மாதிரி தான் இதுதான் சங்கம யுகம் தான். நம்ம வருமானம் செய்யக்கூடிய யுகமே. இப்போதான் நம்ம வந்து பல பிறவிகளுக்கான சேமிப்பு இங்கே தான் பண்ணுறோம். இப்போ போய் முரளி கேட்கும்போது தூங்குறீங்களேன்னு சொல்லி சொல்கிறாரு. தூக்கத்தை வெல்லக்கூடிய குழந்தைகளே, நீங்கள் தூங்கக்கூடாது. வருமானத்தின் சமயத்தில் புத்தியில் இதுதான் போய் ஸ்டோர் ஆகி உங்களுக்கு பல பிறவிகளுக்கு வருமானமாக வருது. இந்த பிறவிலுமே உங்களுக்கு நீங்கள் வந்து ஞானம் கேட்கும்போது செல்வத்துக்கு குறையே இருக்காது. எங்கேருந்து தான் காசு வருதுன்னு தெரியாது, ஏதோ வரும், எப்படியாவது வரும் நமக்கு. அது பாபா கொடுப்பாரு. எதனாலனா இந்த ஞானம் நம்ம புத்தியில் ஸ்டோர் ஆகிறதுனால தான். அப்போ அடுத்த பிறவிக்குமே தங்க மாளிகைகள் வைர வைடூரியங்கள் நிறைந்த உலகத்துக்கு போக போறோம்னா இங்க நம்ம இந்த வருமானத்தை விடக்கூடாது. அதனால தூக்கத்தை வெல்லணும். இப்போ ஒருபோதும் தூங்கக்கூடாது சொல்லி சொல்றாரு பாபா. சொல்றாரு, எப்போது ஞானத்தின் போதையில் மூழ்கி விடுகிறீர்களோ அப்போது உங்களது மனநிலை அது போல இருக்கும். எப்ப நீங்க இந்த ஞானத்துல அப்படியே போதையில ஊறி போயிருங்களோ, நம்பிக்கை வருதோ உங்களுக்கு, நீங்க ஞானத்தை சிந்தனை பண்ணி அந்த போதையிலே இருப்பீங்க. அந்த போதையில இருக்கும்போது உங்க மனநிலை அது மாதிரி இருக்கும். தூக்கமே உங்களுக்கு வராது. இங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் அமர்றீங்க என்றால் ஒருபோதும் கொட்டாவி அல்லது தூங்கி விழுதலில் வரக்கூடாது. நம்ம முழு நாளும் வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் சென்டருக்கு போய் அங்கே போய் தூங்கலாமா? வர்றதே கொஞ்ச நேரம் தான் சென்டருக்கு வரீங்க. கொஞ்ச நேரம் தான் உட்கார்னீங்கன்னா ஒருபோதும் இங்கே கொட்டாவியும் விடக்கூடாது, தூங்கி விழுதலிலும் வரக்கூடாது சொல்லி பாபா சொல்கிறாரு. மற்ற பக்கம் கவனம் செல்வதனால் பிறகு கொட்டாவி வரும். நம்ம எதனால் கொட்டாவி வருதுன்னா நமக்கு வேற பக்கம் கவனம் போகிறதுனால தான் கொட்டாவி வருதுன்னு சொல்லி சொல்கிறார். ஒன்று வயிறு பசிக்கும், இல்லைன்னா வேற ஏதாவது வீட்டில் இருக்கிற சிந்தனை, அது செய்யணும் இதை செய்யணும்னு நமக்கு சிந்தனை, முரளியில சிந்தனை இல்லாம மற்றதுல சிந்தனை போகும்போது தான் உங்களுக்கு கொட்டாவி வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இதையும் கவனத்தில் வைக்க வேண்டும். நாம் மற்றவர்களையும் கூட நம்மை போல ஆக்க வேண்டும். இப்போ நீங்கள் நினைங்க, என்ன அட்டென்ஷன் வைக்கணும்னா, இப்போ நம்ம பாபா நினச்சி சம்பூர்ணமாகணும். நம்மளும் பாவத்திலேருந்து விடுபட்டு நம்மளும் சத்கதி அடையணும், முக்தி அடைஞ்சு ஜீவன் முக்தி அடைஞ்சு நல்ல பதவி அடையணும். அது மாதிரி மற்றவங்களும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் அவங்க மேலே கருணை வைக்கணும், நம்ம மேலேயும் கருணை வைக்கணும். அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, பாவம் அவங்களையும் நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டு போகணும், அவங்களையும் நம்மளை மாதிரி ஆக்கணுன்ற கவனம் வேணும்னு சொல்கிறாரு. பிரஜைகளோ வேண்டும் தானே. நம்ம போனால் சும்மாவா அங்கே ராஜா ராணி சும்மாவா ராஜ்யம் பண்ணுவாங்க? பிரஜைகள் மீது தானே ராஜ்யம் பண்ணுவாங்க. இப்போ மோடிலாம் இருக்காருல்ல, அவர் யார் மேலே ராஜ்யம் பண்ணுறாரு? பிரஜைகள் இருக்கிறதுனால தான் ராஜ்யம் பண்ணுறாரு. அது மாதிரி தான் இங்கேயாவது மக்களுடைய ராஜ்யம், டெமோக்ரஸி. அங்கே வந்து ராஜா ராணியோட ராஜ்யம், லட்சுமி நாராயணோட ராஜ்யம். அங்கே பிரஜைகள் இருந்தால் தானே ராஜ்யம் பண்ண முடியும். அதனால எல்லாரையும் உங்களை மாதிரி ஆக்கி கூட்டு போங்க. ராஜா எப்படியோ பிரஜைகள் அப்படி.
ராஜதானி உருவாயிட்டு இருக்குது. இதுல ராஜா ராணி எப்படியோ அந்த மாதிரிதான் பிரஜைகள் இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம மனநிலை என்னவோ அது மாதிரிதான் நம்ம பிரஜைகளுடைய நிலையும் இருக்கும். அப்புறம் ஃபைனலா நம்ம எப்படி மாறுறோமோ அது மாதிரிதான் அவங்களும் மாறுவாங்க. அதனால நீங்க மாறும்போதே அவங்களையும் மாத்திருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இல்லை என்றால் எப்படி ராஜா ஆவீங்க? அப்புறம் எப்படி நீங்க ராஜா ஆவீங்க? அப்ப நீங்க பிரஜையா தான் ஆவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நிறைய பேரை உருவாக்கினா நம்ம ராஜா ஆவோம். நம்ம உருவாக்கல அப்படின்னா சும்மா ஞானம் மட்டும் கேட்டு போனோம்னா நம்ம பிரஜை ஆயிடுவோம்னு சொல்லி சொல்றாரு. கொடுப்பதால் செல்வம் குறையாது. சிலர் வந்து காசு மற்றவங்களுக்கு கொடுத்தோன்னா நம்ம காசு வராதுன்னு நினச்சிவாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்கறதுனால இறக்க இறக்க கிணறு ஊறுன்ற மாதிரி நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ நம்ம செல்வம் குறையாது. அதிகமாக பாபா கொடுத்துட்டே இருப்பார். அதே மாதிரி தான் இந்த ஞான செல்வம். நீங்கள் எவ்வளோ மற்றவங்க சொல்லி புரிய வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் புத்தியில் நிறையும். அதனால மற்றவங்க சொல்லி புரிய வைங்க. தானம் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அது ஒருபோதும் குறையாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ உங்க கஜானா குறையாது சொல்லி சொல்றாரு. அதுதான் அந்த அல்ல அல்ல அட்சய பாத்திரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அட்சய பாத்திரத்துக்கு முடிவே இருக்காது. அதில் எடுக்க எடுக்க அதில் நிறைஞ்சிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இதுதான் இந்த கஜானா தான் பாபா சொல்கிறாரு. ஞான கஜானா. ஞானத்தை எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ உங்கள் புத்தியில் சேரும். அது அப்படியே செல்வமாக மாறும்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை என்றால் சேமிப்பாகாது. நீங்கள் யாருக்கும் ஞானமே சொல்லாமல் அப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் புத்தியில் ஞானமே தங்காது. சொன்னாதான் தங்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்களோ மிகவும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற உலகத்துல பணக்காரர்களும் சரி ஏழைகளும் சரி கஞ்சத்தனமா இருக்கிறாங்க. செல்வத்திற்காக மிகுந்த சண்டை சச்சரவுகளும் ஆகிவிடுகின்றது. நிறைய இடத்துல பாருங்க, இந்த காசு கொடுத்த காசை திருப்பி கொடுக்கலன்னு கொலைய பண்ணிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நடக்குது. சண்டை சச்சரவு ஆயிடுதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்கே பாபா சொல்றாரு, நான் இந்த அழியாத செல்வத்தை அளிக்கிறேன் என்றால் நீங்களும் பிறகு மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க அழிகின்ற செல்வத்துக்கு பின்னாடி போயிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா பாபா வந்து இங்க நமக்கு அழியாத செல்வத்தையே கொடுக்குறாரு. இதை நீங்களும் எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதில் சிக்கனம் கூடாது. தெரிஞ்ச ஞானத்தை மற்றவங்க சொல்லணும். அதுல என்ன உங்களுக்கு சிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு என்ன தெரியுதோ அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். தானம் கொடுக்கவில்லை என்றால் தன்னிடம் இல்லை என்றே பொருள். ஒருவேளை நம்ம மற்றவங்க சொல்லலைன்னா நம்மகிட்டயே ஞானம் இல்லைன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. நமக்கே ஞானம் ஒழுங்கா புரியலன்னு அர்த்தம்னு சொல்லி சொல்றாரு. அப்படிதானே. நம்ம இப்ப செல்வம் வந்து கொடுக்கலன்னா நம்மகிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஒரு உண்டியல்ல ஒரு காசு போடலைன்னா நம்மகிட்ட காசு இல்லைன்னா நம்ம போட மாட்டோம். அதே மாதிரிதான் இங்கேயும். நீங்க உங்கள்கிட்ட ஞானம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஞானமே ஒழுங்கா உங்களுக்கு புரியலன்னா மற்றவங்களுக்கும் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இந்த வருமானம் அப்படிப்பட்டது. இதில் சண்டை முதலியவற்றின் விஷயமே கிடையாது. இங்க பாருங்க, இங்க வந்து இது குப்தமா நடக்குது. இது வந்து கண்ணுக்கே தெரியாது. பாபா வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இது ஞானம் ஒரு பாயிண்ட்டும் லட்சக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து சூட்சுமமான செல்வம். இதே ஸ்தூலமா 1,00,000 ரூபாயை சிவன் வந்து நம்ம கிட்ட கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுவோம்? எல்லா பிகேஸும் போய் முந்தி அடிச்சுன்னு வாங்குறேன்ட்டு ஒருத்தவங்கள அடிச்சுக்குவோம், சண்டை வரும். ஆனா பாபா பாருங்க, இது ஸ்தூலமான செல்வமே கிடையாது. இது சூட்சமா அப்படியே புத்தியில நிரப்புறாரு. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க குழந்தைன்னு சொல்லி சொல்றாரு. இதை யாரும் பறிக்க முடியாது நம்மள்ட்ட இருந்து. பாபா கொடுக்குற ஞானத்தை நம்ம எவ்வளவு புரிஞ்சுக்கிறோமோ அதை யாராலையும் நம்மள்ட்ட இருந்து அபகரிக்க முடியாது. அதனால இந்த வருமானம் அந்த அந்த மாதிரி இதுல சண்டை விஷயமே கிடையாது. எவ்வளவு வேணுமா நீங்க எடுத்துக்கலாம். இது குப்தமானதுன்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்கள் குப்தமான போர் வீரர்கள். இப்ப நீங்க மறைமுகமான போர் வீரர்கள் சொல்லி சொல்றாரு. 5 விகாரங்களோடு நீங்கள் இப்ப போராடுகிறீங்க. நம்ம இந்த ஞானம் உள்ள இறங்க இறங்க நமக்கு அந்த 5 விகாரத்தோட சண்டை நடக்குது. அதோட நம்ம போர் புரிஞ்சிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் வெளிப்படையாக தெரியாத போர் வீரர்கள் என்று சொல்லப்படுகிறீர்கள். ஆனா உலகத்துக்கே இப்ப வந்து நம்ம இந்த மாயாவோட போரிட்டு இருக்கிறோம். ஆங்கிலேயனே வெளியேறுன்ற மாதிரி மாயாவே வெளியேறுன்ட்டு நம்ம அது கூட போராடிட்டு இருக்கிறோன்றது உலகத்துக்கே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்களாம் சிவசக்தி சேனை, காலாட்படையினர் அதிகம் பேர் இருப்பார்கள். இங்கும் அது போல உள்ளனர் சொல்லி பாபா சொல்றாரு. இங்க காலாட்படையினர்னா சும்மா நடந்து போறவங்க. அந்த காலத்துல போர் துவாபரயுகத்துல இருந்து யானை மீது வருவாங்க போர் வீரர்கள், குதிரை மீது வருவாங்க, சிலர் நடந்தே போய் போர் புரிவாங்கல்ல, அவங்கதான் காலாட்படையினர். காலாட்படையினர்ன்றது இங்க பாபா என்ன சொல்றாரு, பொறுமையா முயற்சி செய்யறவங்க. பாபா சொல்றது அப்படியே லேட்டா முயற்சி பண்ணுவாங்க. நடந்து போறது எப்படி, குதிரையில போறது எப்படி, அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவா முயற்சி பண்றவங்க காலாட்படையினர். இங்க கூட அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிரஜைகள் அதிகம் பேர் உள்ளனர். இங்க பிரஜைகளா இருக்கிறவங்க தான் நிறைய பேர். ஏன்னா அவங்க சுயராஜ்ய அதிகாரியா மாறணும், ராஜா லட்சுமி நாராயணா ஆகணும்ட்டு யாருமே விரும்புறது இல்ல. பாபா நான் பிரஜாவே இருந்துட்டு போறேன், இவ்வளவு மாயாவே என்னால ஃபேஸ் பண்ண முடியல, அந்த மாயா செம்மையா அடி குடிக்குது, தாங்க முடியலன்ட்டு பிரஜாவே இருந்துடுறேன்னு சொல்லி சொல்றாங்க நிறைய பேரு.
அந்த மாதிரி இங்கே பிரஜைகளாக இருக்கிறாங்கன்றாரு. மற்றபடி கேப்டன், மேஜர் முதலிய அனைவரும் உள்ளனர். மற்றபடி இங்கே கேப்டனாகவும் இருக்கிறாங்க, மேஜராகவும் வழி நடத்தக்கூடிய சேனைகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுமாதிரி சிஸ்டரு, தாதிகள்லாம் இருக்கிறாங்களே அது சொல்கிறாரு. நீங்கள் சேனையாக இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் சிவசக்தி சேனையாக இருக்கிறீங்க. அதிலும் இது வந்து ஆன்மீக மிலிட்ரி. இப்போ சிவபாபா தான் இதில் மேஜர் கேப்டனாக இருக்கிறாரு. அதிலும் நம்பர் வார் இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாருமே நம்பர் வாராக இருக்கிறோம். பாபா புரிந்து கொள்வார், இவர் கமாண்டர், இவர் மேஜர் என்று. சிவபாபா புரிஞ்சுக்கிறாராம், இவங்க தான் கமாண்டர், இவங்க மேஜர். மகாரதி குதிரைப்படையினர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, மகாரதிகளெல்லாம் கமாண்டர், மேஜர், குதிரைப்படையினர்லாம் மேஜர்ன்ட்டு நினச்சிக்கிறார் பாபா. மகாரதிகள்லாம் நல்லா முயற்சி செய்கிறவங்க. அவங்களுக்கும் மாயா டெஸ்ட் பேப்பர் எல்லாம் வரும். இருந்தாலும் மகாரதியாகி மாயா கூட போரிடுறாங்க. யானைப்படையினர், குதிரைப்படையினர் ஃபாஸ்ட்டாக முயற்சி செய்கிறவங்க, லாஸ்ட்டாக வந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஓடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க குதிரைப்படையினர். இதையோ பாபா அறிவார். 3 விதமான புரிய வைப்பவர்கள் உள்ளனர். இது பாபாவுக்கும் தெரியுது. இதில் 3 விதமாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் அவினாஷி ஞான ரத்னங்கள் வியாபாரம் இப்போ செய்கிறீங்க. இப்போ நம்ம பாபா ஹோல்சேலாக கொடுக்குறாரு. இந்த ஞான ரத்னங்களை கொண்டு வந்து நம்மள்கிட்ட கொடுக்குறாரு. இதை நீ எவ்வளோ வேணாலும் போய் விற்றுட்டு வான்றாரு. யார் நிறைய விற்கிறாங்களோ அவங்க தான் பதவி அடைகிறாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுங்க. எப்படி அவர்களும் வியாபாரம் கற்றுத்தருகிறார்கள். குரு போய்விட்டால் அவருக்கு பின்னால் சீடர்களும் போய்விடுகிறார்கள் இல்லையா. அது ஸ்தூலமானது, இது சூட்சமானது சொல்லி சொல்கிறாரு. அவங்க கூட அந்த வியாபாரம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா. ஒரு குரு இருப்பார், அவங்களுக்கு நிறைய சிஷ்யர்கள் இருப்பாங்க. குரு போயிட்டாருன்னா அதுக்கு பின்னாடி சிஷ்யர்கள் வந்து அந்த அந்த சீட்டில் உட்காருவாங்க. அது ஸ்தூலமானது, இதுவோ சூட்சமானதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். அநேக விதமான தர்மங்கள் இருக்குது. ஒவ்வொருவருக்கும் அவரவர் தம் வழிமுறை உள்ளது. இப்போ ஹிந்துன்னா அவங்களுக்கு தனியாக அவங்க சாமி கும்பிட்றதே ஒரு விதமாக இருக்கும். எல்லா பண்டிகையும் கொண்டாடுவாங்க. இதே முஸ்லீம் குரான் படிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரம்ஜானு அந்த மாதிரி நோன்பு இருப்பாங்க. அதே கிறிஸ்துவர்கள்னால் அவங்க ஒரு மாதிரி சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் படிப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வழிமுறை இருக்குது சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் கூட போய் அவர்கள் சொல்வதை கேட்கலாம். நீங்கள் கூட சர்ச்சுக்கு போங்க, முஸ்லீம் அந்த மசூதிக்கு போங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. அவர்கள் என்ன கற்றுத்தருகிறார்கள், என்னென்ன சொல்கிறார்கள்லாம் கேளுங்க. ஏன்னா அதை வச்சு நம்ம ஞானத்தை புரிய வைக்கலாம். பாபாவோ உங்களுக்கு 84 பிறவிகளின் சக்கரத்தின் கதையை இப்போ சொல்லி புரிய வைக்கிறார். இப்போ பாபா நமக்கு நம்ம எப்போலேருந்து நடிக்க வந்தோம், எப்படி எப்படிலாம் நடித்து கீழே இறங்கி வந்து இப்போ எந்த கதியாக இருக்கிறோன்ற கதையெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாரு. குழந்தைகளாக உங்களுக்கு தான் பாபா வந்து ஆசி தராரு. இது ட்ராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் துவாபர யுகத்துலேருந்து வர்றவங்க நம்ப மாட்டாங்க, பாபாவே நம்ப மாட்டாங்க. சொர்க்கத்தையும் ட்ராமாவில் அந்த மாதிரி விதிக்கப்பட்டிருக்குது, சொர்க்கத்தையும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இப்போது கலியுகம் முடிவு வரை இந்த ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ கூட ஆத்மாக்கள்லேயே வந்து அதிக பிறவி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, 84 பிறவி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு பிறவி எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ கூட கடைசியாக ஒரு பிறவி எடுக்கிற ஆத்மா மேலேருந்து வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. எதுவரை பாபா இங்கே இருக்கிறாரோ எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பாபா கீழே தான் இருக்கிறார். சிவபாபா, பிரம்ம பாபா சூட்சும உடல்ல இருக்கிறாங்க. அவங்க இன்னமும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் இங்கே பாப்புலேஷன் அதிகமாகிட்டு தான் இருக்கும், ஆத்மா கீழே வந்துட்டு தான் இருக்கும்ன்றாரு. அப்புறம் பாபா மேலே போகும்போது நம்ம எல்லாரும் போகும்போது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வர்றது நின்ன உடனே நம்ம எல்லாரும் போக ஆரம்பிச்சிருவோம். பிறகு இவர்கள் அனைவரும் எங்கே வசிப்பார்கள், எங்கே சாப்பிடுவார்கள்? சரி, இப்போ 800 கோடிக்கு மேலேயும் வந்துருச்சு, இங்கே வசிக்க இடமே இல்லை. அப்புறம் பத்தவே பத்தாதுன்றாரு. அதனால தான் இப்போ ஏதோ பண்ணி சைனாக்காரங்க மற்றவங்கெல்லாம் மற்ற தர்மத்தினர் சரி வெளிநாட்டுக்காரவங்க ஏதோ செஞ்சு அந்த பாப்புலேஷன் குறைக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் குறைய மாட்டுது. இவங்க எங்கே வசிப்பாங்க, எங்கே சாப்பிடுவாங்க, எல்லா கணக்கையும் வைக்க வேண்டியுள்ளது இல்லையா. இப்போ கணக்கெல்லாம் வைக்கணும் இல்லையா. எத்தனை பேர் பிறக்குது, எத்தனை குழந்தை பிறக்குது, எத்தனை பேர் இறக்குறாங்க, எல்லா கணக்கையும் இப்போ வைக்க வேண்டியதாக இருக்குது சொல்லி சொல்கிறார். அங்கோ இவ்வளோ மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். ஆனால் சத்தியுகத்தில் இவ்வளோ மனுஷங்க இருக்க மாட்டாங்க. 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஆரம்பத்தில். அங்கே வந்து சாப்பிடுவர்களே கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அனைவருக்குமே அவங்கவுங்கன்னு வயல்கள் இருக்கும், தனித்தனியாக வயல் இருக்கும். தானியத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்? அங்கே தானியம்லாம் நிறைய முளைக்கும். அங்கே மழை முதலியவற்றுக்காக யாகம் முதலியதெல்லாம் செய்ய வேண்டியதே இருக்காது. இங்கே செய்ய வேண்டியிருப்பதே போல இங்கே வந்து மழை வரணும், எல்லாமே தானியம்லாம் வளரணுன்ட்டு யாகம் செய்கிறாங்க. அங்கெல்லாம் அந்த வேலையே கிடையாது. அங்கே எல்லாமே மிதமாக நடக்கும். ரொம்ப புயல் மழை அப்படிலாம் இருக்காது, ரொம்ப வெயிலும் இருக்காது. அது வசந்த காலமாக தான் இருக்கும். இப்போது பாபா யங்கியத்தை படைக்கிறார். பழைய சிருஷ்டி முழுவதும் யங்கியத்தில் சுவாகா ஆகிவிடும் சொல்லி சொல்கிறார். இப்போ கடவுளே வந்து இந்த யக்கியத்தை ருத்ர ஞான யக்கியத்தை படைக்கிறார். ஞானத்தை கொடுத்து ஆத்மாக்களை மாற்றி தேவதையாக மாற்றுறாரு.
இப்போ அந்த பழைய சிருஷ்டி ஃபுல்லாக இந்த பாபா உருவாக்குற யக்கியத்தில் ஸ்வஹா ஆயிரும்னு சொல்லி சொல்கிறாரு. இது எல்லையற்ற யஜ்ஞம். அவர்கள் எல்லைக்குட்பட்ட யாகத்தை மழைக்காக அமைக்கிறாங்க. இது பாபா உருவாக்குற எல்லைக்கு அப்பாற்பட்ட யாகம். மழை வந்தால் குஷியாகி விடுகிறார்கள். அவங்க அந்த எல்லைக்குட்பட்ட யாகம் வளர்த்துறாங்க. மழை வந்ததுன்னா பரவாயில்ல, யக்ஞம் வெற்றி பெற்றதுன்ட்டு நினைக்கிறாங்க. மழை இல்லைன்னா தானியமே இருக்காது, பஞ்சம் வந்து விடுகிறது சொல்லி பாபா சொல்கிறார். துவாபர யுகத்துலேருந்தே மழை பெஞ்சாதான் தானிய விளையும், இல்லைன்னா பஞ்சம் வந்துடும் சொல்லி சொல்கிறாரு. யக்ஞம் முதலியவற்றை படைக்கிறாங்க. ஆனால் மழை வரவில்லை என்றால் என்ன செய்ய முடியும்? ஆபத்துகளோ அனைத்தும் வரதான் செய்யும் சொல்லி பாபா சொல்கிறாரு. யாகம் வளர்த்தினாலும் மழை வரலன்னா என்ன செய்யறது சொல்லி சொல்கிறாரு. ஆபத்துகள் எல்லாமே வரதான் செய்யுன்றாரு. ஏன்னா இப்போ குளோபல் வார்மிங் வந்துருச்சு. மழை மரத்தெல்லாம் அழிச்சிட்டாங்க, வீடு வீடாக கட்டிட்டாங்க. அப்புறம் எங்கேருந்து மழை வரும்? அதனால இனிமே ஆபத்துகள் தான் வரும்ன்றாரு. ஏவுகணைகளின் மழை தான் வரும். இனிமே மழை பெஞ்சா எந்த மழை பெய்யும்? அணுகுண்டோட மழை தான் பெய்யுன்றாரு. நிலநடுக்கம் போன்றவை எல்லாமே நிகழத்தான் செய்யும். இப்போ இந்த மாதிரி ஏவுகணைகள்லாம் போட்டால் என்ன ஆகும்? ஒரு பக்கம் நிலநடுக்கம், நிலம் ஆடும். அப்போ இந்த மாதிரி நிலநடுக்கம்லாம் வர ஆரம்பிக்கும். எல்லாமே நிகழுன்றாரு. டிராமாவின் சக்கரத்தையோ குழந்தைகளாகி நீங்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் நமக்கு திரிகால திருஷ்டி ஆக்கிட்டாரு. இனிமேல் என்ன நடக்கும்னு சொல்லி புரிய வச்சிட்டாரு. அதனால தான் நம்ம புத்தி யோகத்தை அவர் மேலே ஈடுபடுத்த சொல்கிறாரு. இந்த சக்கரமும் கூட மிக பெரிதாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த இந்த சிஷி சக்கரம் இருக்கு இல்லையா, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், அந்த படத்தை பெருசாக வரைங்கன்னு சொல்லி சொல்கிறார். பெருசாக வைங்க. விளம்பரங்கள் பெரிய பெரிய இடங்களில் வைக்கப்படுமானால் பெரிய பெரிய மனிதர்கள் அதை படிப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. பெரிய விஐபிஸ்லாம் படிப்பாங்க. பெரிய பெரிய விளம்பரம் வச்சாதானே தெரியும். போஸ்டர் மாதிரி வைங்கன்றாரு. இப்போது நிச்சயமாக புருஷோத்தம சங்கமேகம் தான் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதை பார்த்தாலே நிறைய பேர் புரிஞ்சுக்குவாங்க. ஓஹோ, இது வந்து ஆத்மாக்கள் உத்தமமாக்குற சங்கமேகன்றதை புரிஞ்சுக்குவாங்க. கலியுகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனால் சத்தியுகத்தில் குறைவான எண்ணிக்கையில் தான் மனுஷங்களே இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆக இவ்வளோ மனிதர்கள் எல்லாரும் அழிந்து போயிடுவாங்க. சிவ ஜெயந்தி என்றாலே சொர்க்கத்தினுடைய ஜெயந்தி ஆகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. லட்சுமி நாராயணனுடைய ஜெயந்தி விஷயமும் மிகவும் சுலபமானது. சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அவரோ எல்லையற்ற தந்தை. அவர்தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருந்தார். அதனால தான் அல்லாவின் தோட்டம், காட்ஃபாதருடைய ஹெவன்லாம் சொல்கிறாங்க. மற்ற தர்மத்தில் அவர் எல்லையற்ற தந்தை. நேற்றைய விஷயம்தான் இதுன்னு சொல்றாரு. பாருங்க, நேத்து தான் சொர்க்கம் ஆக்கிட்டு போயிருந்தான்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் சொர்க்கவாசியா நேத்து தான் இருந்தீங்க. இதுவோ மிகவும் சுலபமான விஷயம். குழந்தைகள் நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கணும். இது எல்லாம் ஞானத்தை பயப்படாம போய் சொல்லுங்கன்றாரு. நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க புரிய வைங்க. அன்னைக்கு சொன்னார்ல, கடவுள் வந்துட்டார்னு சொல்லாதீங்க, போய் ஆத்மா, நீங்க இந்த உடலுக்கான தந்தை இருக்கிற மாதிரி ஆத்மாவனுடைய தந்தை, ரெண்டு தந்தையருடைய விஷயத்த சொல்லுங்க, கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. குஷியிலும் இருக்க வேண்டும். குழந்தைகள் எல்லாருக்கும் புரிய வச்சுட்டு சந்தோஷமா இருங்கன்றாரு. 30 நாம் என்றும் நோய்களிலிருந்து விடுபட்டு 100% ஆரோக்கியமானவர்களாக செல்வம் நிறைந்தவர்களாக ஆகிறோம். பாருங்க, ஒருத்தவங்க வந்து நோயே இல்லாம காசு பணத்தோட ஜாலியா இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? குஷியா தானே இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இப்ப ஆயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்க நோயில இருந்து விடுபட்டு இருக்கீங்க. ஆரோக்கியமா எப்படி ஆகுறீங்க? பாபாவை நினைச்சு ஆரோக்கியமா ஆகுறீங்க. ஞானம் கேட்டு செல்வந்தரா ஆகுறீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கஷ்டம்? இதெல்லாம் சூட்சமான விஷயம்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரமே மிச்சம் இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. சந்தோஷமா இருங்கன்றாரு. எவ்வளவுதான் துக்கம் மரணம் நிகழ்ந்தாலும் நீங்கள் அச்சமயம் மிகுந்த குஷியில் இருப்பீர்கள். பாருங்க, பாபா சொல்றாரு, உங்களை சுத்தி எல்லாமே நடக்கும், துக்கம் மரணம் எல்லாமே நடந்தாலும் நீங்க குஷியா இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரெல்லாம் பிகே ஆயிட்டீங்களோ நீங்க குஷியா இருப்பீங்க. நீங்கள் அறிவீர்கள், மரணம் வந்தே ஆக வேண்டும். நமக்கு தெரியும் மரணம் கண்ணு முன்னாடி இருக்கு. பாபா சொல்லிட்டாரு, எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம் வந்துடும். இந்த உடல் அழிஞ்சிரும். ஆத்மா நம்ம அழிவற்றவர்கள், நம்ம போயிரும் பரந்தாமத்துக்கு. இது கல்பத்தின் விளையாட்டு சொல்லி பாபா சொல்றாரு. கவலை எதுவுமே ஏற்படுதில்லை. இதுல கஷ்டன்றதே கிடையாது சொல்லி சொல்றாரு. யார் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க ஐயோ ஐயோ என கூக்கிட மாட்டார்கள். யார் இந்த ஞானத்திலையும் பாபா கிட்டையும் உறுதியா இருக்கிறாங்களோ அவங்க எது நடந்தாலும் ஐயோ ஐயோன்ட்டு கூக்குரலிட மாட்டாங்க. மனிதர்கள் யாராவது ஒருவருடைய ஆப்ரேஷன் முதலியவற்றை பார்ப்பார்களானால் அவர்களுக்கு தலை சுற்றலே வந்து விடுகிறது. யார் ரொம்ப வீக் அந்த மனசு வீக்கா யாருக்கு இருக்குதோ அவங்க வந்து இந்த ஆப்ரேஷன்லாம் பார்த்தாலே மயக்கம் போட்டு வந்துருவாங்களாம். தலை சுற்றல் வந்துருமா. ஆனா அந்த காலத்துல பிரகாஷ் மணிதாதி, பிரம்மா பாபா எல்லாருமே எனக்கு வந்து அந்த மயக்க மருந்து கொடுக்காமலே ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வுல வந்து நான் அப்படியே ஆத்ம உணர்வுல போயிடுவேன், நீங்க எனக்கு எது செஞ்சாலும் தெரியாது, நான் பாபா நினைவுல இருப்பேன்ட்டு அவங்க சொன்னாங்க.
ஆனா இப்ப நெறைய எல்லாருமே ஹார்ட் வீக்கா இருக்கிறதுனால, மத்தவங்களுக்கு நடக்கிறதே நமக்கு பார்க்கறதுக்கு தைரியம் இல்ல. அவங்களுக்கு தலை சுற்றல் வந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. இப்போதோ எவ்வளோ பெரிய மரணம் ஏற்பட போகிறது. பாபா சொல்றாரு, ஒரு ஆப்ரேஷன பார்த்தே பயப்படுறீங்களே, இப்போ ஹோல்சேல் மரணம் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிதான் பாபா சொல்லும்போது கொரோனாலாம் வந்து நெறைய பேர் இறந்தாங்க. அப்ப பாபா சொல்றாரு, இப்போ நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சிட்டீங்க. இவை அனைத்தும் நடந்தாக வேண்டும். இது டிராமா படி நடந்துதானே ஆகணும். ஏன்னா இந்த முடிஞ்சாகணும். இப்ப போர் வரும். போர் வரும்போது வந்து ஃபுல்லா விநாசம் ஆகிதான் ஆகணும். அது ஹோல்சேல் மரணம் தானே. இது நடந்தாதான் சொர்க்கம் வரும்ன்றத நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே டிராமா படி நடந்தாக வேண்டும். பாடலும் உள்ளது. வேட்டையாடப்படும் மிருகம் இறந்தால் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம். அந்த மிருகம் செத்துருச்சுன்னா அந்த வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம்ல. அது மாதிரி இந்த பழைய உலகத்துல இப்ப நம்ம அதிக துக்கத்தை அடைந்தாயிற்று. இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும்ட்டு நீங்க குஷியா இருப்பீங்க. ஏன்னா நம்ம தான் அடையாத துக்கமே கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு 63 பிறவே கஷ்டப்பட்டு கடவுளை தேடி தேடி இப்பதான் கிடைச்சிட்டாரு. நம்ம இப்பதான் சந்தோஷமா இருக்கிறோம். இப்ப நம்ம புதிய உலகத்திற்கு போகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க அந்த பழைய உலகத்துல நடக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம். நீங்க குஷி குஷியா காட்சி பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிடமிருந்து அடிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்று மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ஞான தானம் செய்வதில் கஞ்சத்தனம் கூடாது. தெரிஞ்ச ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லுங்க, கஞ்சத்தனமா இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஞானத்தின் பாயிண்ட்டுகள், கருத்துகள் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கணும். நாள் முழுதும் பாபா சொன்ன ஞானம் புத்தியில ஓடிக்கிட்டே இருக்கணும். ராஜா ஆவதற்காக பிரஜைகளை அவசியம் உருவாக்க வேண்டும். ராஜா ஆகணும்னா நம்மளும் ஞானம் கேட்டு மாறணும், மற்றவங்களையும் நமக்கு சமமா மாத்தணும், நம்மள மாதிரியே பிரஜைகளை கூட்டு போய் ராஜ்யம் பண்ணணும், அது மாதிரி உருவாக்கணும்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய அன்றாட கணக்கு வழக்கை பார்க்க வேண்டும். நம்ம டெய்லியுமே நம்ம சார்ட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ஒழுங்கா இருக்கிறோமான்ட்டு செக் பண்ணணும். முதல்ல நான் பாபாவுக்கு சமமாக அன்பு கடலா ஆகியிருக்கிறேன்னா செக் பண்ணுங்க. சார்ட் எழுதிக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது. நான் பாபாவுக்கு சமமாக அன்பு கடலா ஆகியிருக்கிறேன்னா டிக் போடுங்க. இன்னைக்கு யாருக்கும் துக்கம் கொடுக்கல தானே அப்படின்னு செக் பண்ணுங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஒருபோதும் யார் மீதும் கோபப்படாமல் இருக்கிறேனா. இன்னைக்கு காலையிலேருந்து நான் யார் மேலே கோவப்பட்டேனா, எந்த ரீசனுக்காவது கோவப்பட்டேனான்னு செக் பண்ணுங்க. மூன்றாவது, எனது நடத்தை மீது முழு கவனம் இருக்கிறதா. நான் என்ன நானே செக் பண்ணிட்டே இருக்கிறேனா, அட்டென்ஷன் இருக்குதா, ஆத்ம உணர்வுல இருக்கிறானான்றத செக் பண்ணுங்கன்றாரு. வரதானம், ஞானத்தின் கூடவே குணங்களை வெளிப்படுத்தி அனைத்து விதமான குணங்களில் நிறைந்தவராகி குணத்தின் மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. ஞானம் மட்டும் கேட்டா பத்தாது, குணங்களையும் வெளிப்படுத்தணும். பாபாவிட்ட யோகா பண்ணி அவர்கிட்ட இருக்கிற சக்திகள் குணங்கள் எல்லாத்தையும் வாங்கி அதை வெளிப்படுத்தணும். நம்ம அப்பதான் தெரியும் நம்ம ஒழுங்கா யோகா பண்ணிக்கிறோமா இல்லையா, ஒழுங்கா பாபா நினைக்கிறோமா இல்லையான்னு எப்படி தெரியும். நம்மளுடைய நடத்தையை வச்சே தெரிஞ்சிடும்ன்றார் பாபா. நீங்க நடந்துக்கிற விதத்திலே நீங்க ஒழுங்கா யோகா பண்றீங்களா, அமிர்த வேலை பண்றீங்களான்னு தெரிஞ்சிடும். நீங்க எப்பயும் போல கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க யோகாவே பண்றது, பாபா நினைக்கிறதே இல்லைன்னு அர்த்தம். ஞானம் மட்டும் கேட்டா பத்தாது, குணங்களையும் வெளிப்படுத்தணும். அமைதியா இருக்கணும், அன்பா பழகணும். அப்பதானே அன்பு கடலுடைய குழந்தைன்னு சொல்ல முடியும். சுகக்கடல், சுகம் மட்டும்தான் கொடுக்கணும், துக்கத்தை கொடுக்க கூடாது. மனதால கூட யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். அந்த மாதிரி இருந்தாதான் பாபா நம்ம ஒழுங்கா யோகா பண்றோன்னே அர்த்தம். அந்த மாதிரி குணங்களை வெளிப்படுத்தி எல்லா விதமான குணங்களில் நிறைஞ்சவராகி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும், நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அன்பு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அன்பு நிறைஞ்சவரா ஆயிடுவீங்க. அன்பு உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு பாபா கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க மற்றவங்க கூட கொடுக்க உங்களுக்கு அன்பு நிரப்புவார் பாபா. அப்ப நீங்க குணங்கள்ல நிறைஞ்சவராயிடுவீங்க. குணத்தின் மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப ஞான மூர்த்தி ஆகணும் இல்லையா, இப்ப குணங்களுடைய மூர்த்தி ஆகுங்க. குணங்களை கொடுக்க கொடுக்க மூர்த்தி ஆயிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் கோயில்ல கூட அந்த தேவதை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. கை பாருங்க சதா கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அனைவரிடமும் அதிகமாக ஞானம் இருக்கிறது. எல்லாருக்குமே ஞானம் இருக்குது. பாபா சொல்றது எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு இல்லையா. அதனால எல்லாருமே ஞானவானா தான் இருக்கிறீங்க. ஆனால் தற்போது குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அவசியம் உள்ளது. ஆனா பாருங்க,
மற்றவங்கள்ட்ட அன்பா பழகுறது, அவங்களுக்கு ஒரு சகயோகம் பண்றது, கஷ்டப்படுற நேரத்துல உதவுறது, இதெல்லாம் யாருக்குமே வரமாட்டுது. எஸ்கேப் ஆகுறதுல தான் இருப்பாங்க. அதனால தற்போது குணங்கள மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய அவசியம் இருக்குது சொல்லி சொல்றாரு. எனவே விசேஷ கர்மத்தின் மூலமாக குணத்தின் வள்ளலா ஆகுங்க. உங்களுடைய அந்த ஆத்ம உணர்வுலேருந்து நீங்க கர்மயோகியா இருந்து செய்யும்போது விசேஷ கர்மமா மாறிடுது. அதன் மூலமா குணத்தின் வள்ளலா ஆகுங்க. நான் எப்போதும் குணமூர்த்தியாகி அனைவரையும் குணத்தின் மூர்த்தி ஆக்குவதற்கான காரியத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வைக்க வேண்டும். நான் செய்யறத பார்த்து தான் எல்லாரும் செய்வாங்க. அப்ப நம்ம ஒழுங்கா செய்ய ஆரம்பிச்சோம்னா மத்தவங்களும் நம்மளை பார்த்து மாறிடுவாங்க. அது மாதிரி அந்த எண்ணம் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. வீணானதை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, செய்வதற்கு நேரமே இருக்காது. இந்த மாதிரி யார் மாறுறாங்களோ அவங்க வேஸ்ட் கேட்கறதுக்கோ, பார்க்கறதுக்கோ, பேசுறதுக்கோ டைமே அவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. இந்த விதியினால தன்னுடைய மற்றும் மற்றவர்களுடைய பலவீனங்கள் சுலபமாக சமாப்தி ஆகிவிடும். இந்த மாதிரி யார் வந்து தன்னையும் செக் பண்ணி மற்றவங்களையும் மாத்துறாங்களோ, குணங்களை கொடுத்துக்கிட்டே குணமூர்த்தி ஆகிறாங்களோ, அவங்க வந்து தானும் பலவீனங்கள் இருக்காது அவங்களுக்கு, மற்றவங்களுடைய பலவீனங்களை கூட சமாப்தி பண்ணிடுவாங்க, சுலபமாக சமாப்தி ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. எனவே இதில் ஒவ்வொருவரும் தன்னை கருவி என முதலில் புரிந்து அனைத்து குணங்களிலும் நிறைந்து மற்றவர்களை மாற்றுவதற்கான எக்ஸாம்பிள் உதாரணமா ஆகுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் செய்யணும், அவங்க செய்யட்டும், அவங்க மாறட்டும், நான் மாறிக்கிறேன்லாம் நினைக்கக்கூடாது. நான் கருவி, பாபா என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறாரு, நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொடுக்குறேன். பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட் அவர் மாறினாரு, மற்றவங்களுக்கு எக்ஸாம்பிளா ஆனார். அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கருவின்னு புரிஞ்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போ மற்றவங்களும் நம்மளை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க, நம்மளை எக்ஸாம்பிளா அவங்களும் பார்த்து வாழ்வாங்க. அந்த மாதிரி மாறுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: மனதின் மூலமாக யோக தானம் கொடுங்க, மனசா சேவை செய்யுங்க. பூமி பந்தில் போயிட்டு பாபாட்ட சக்தி வாங்கி எல்லா ஆத்மாக்களுக்கும் போகுது. எந்த இடத்துல பிரச்சனை நடக்குதோ அங்கெல்லாம் போய் நம்ம சக்தி கொடுக்கணும். இப்போ கேரளாவில் கூட அந்த நிலச்சரிவுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால் அந்த இடத்துக்கு போய் அதை பார்த்துட்டு ஒரு நியூஸாக பார்த்துட்டு ஐயோ 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 இப்படி ஆயிடுச்சுன்னா பார்க்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், நம்ம கடமை என்னென்னா நம்ம போய் பூமி பந்தில் போயிட்டு கேரளாவை அப்படியே எமர்ஜ் பண்ணி அங்கே போய் ஃபரிஸ்தாவாக பறந்து பாபாட்ட துக்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு சுகம் கொடுக்கணும். உடலை விட்டு வந்து எவ்வளோ பேர் துக்கமாக இருப்பாங்க. எல்லாமே அந்த அலைஞ்சு திரிகிற ஆத்மாக்கள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறேன், மனதின் மூலமாக சேவை செய்கிறேன்ட்டு அந்த யோக தானம் செய்யணும். வார்த்தையின் மூலமாக ஞான தானம், வாயால் பேசும்போது ஞானத்தை சொல்லி எல்லாருக்கும் புரிய வைக்கணும், ஞானத்தை தானமா கொடுக்கணும். மற்றும் கர்மத்தின் மூலமாக நம்ம செயல் மூலமா குணங்களை தானம் செய்யணும். நம்ம வந்து ஏதாவது அன்பா கவனிக்கிறது, அமைதியா பேசுறது, அதெல்லாம் செயல் தானே. நம்ம கர்மம் நம்ம என்ன செய்யறோமோ அதன் மூலமா நம்மளுடைய குணங்கள் வெளிப்படணும். அது பாபாவுடைய குணங்கள் வெளிப்படணும். அப்பதான் பாபா பிரத்யட்சமாவார். இவங்கள பார்த்தா கடவுளை பார்க்குற மாதிரியே இருக்குது. கடவுளுடைய குணம் அன்பே சிவம் சொல்றாங்கல்ல, அன்பே சிவம் வாழ்வே தவம். அப்போ வந்து அன்பா நம்ம நடந்துக்கும் போது தான் சிவனை நம்ம வெளிப்படுத்துறோம்னு அர்த்தம். அதனால அவரோட குணத்தை தானம் செய்யுங்க. கர்மத்தின் மூலமா கடவுளுடைய குணத்தை தானம் செய்யுங்க. அப்பதான் அவர் சொல்லுவாங்க, இவங்களை யாரோ தயார்படுத்துறாங்கள அவர் கடவுள் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்பதான் பிகேன்றதுக்கே ஒரு அர்த்தம் வரும். நம்ம இப்போதைக்கு பிரம்மா குமாரிகள் தான் பிரத்யட்சமாகறாங்க. ஆனால் இந்த பிரம்மா குமாரிகளை உருவாக்குறவர் யாருன்றது கடைசியா பிரத்யட்சமாகும். அதுக்கு தான் இப்போ நம்மளை தயார் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த 3 சேவையும் செய்யுங்க. இப்போ பக்தியில நம்ம அன்னதானம், வஸ்திரதானம், எல்லா தானமும் பண்ணோம். ஆனால் பாபா இப்போ 3 தானம் செய்ய சொல்றாரு. மனதின் மூலமா யோகா தானம், வார்த்தையின் மூலம் ஞான தானம், கர்மத்தின் மூலமா குணதானம் செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.